ಕರ್ತನೇ, ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನಮ್ಮ ಸ್ವರ್ಗದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬರುತ್ತೀವಿ ರಾಜ್ಯ. ಹೌದು ಕರ್ತನೇ, ಈ ಒಳ್ಳೆ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಣುಗುಡಿಯಾಗಿ ನೀವು ಕಾದುಕೊಂಡು ಬಂದಂಥ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಕೋಟಿ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಪ್ಪ. ಇನ್ನೂ ನೀವು ನಡೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದೀರ ರಾಜ್ಯ. ವಿಶೇಷವಾಗಿ ದಿನದ ಆರಾಧನೆ ಕರ್ತಾವೆ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ನಾವು ಅರ್ಪಣಿಸ್ತೀವಿ ರಾಜ್ಯ. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತಾವೆ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ರಾಜ್ಯ. ನಿಮ್ಮ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಈ ದಿನದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಕರ್ತನೆ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ನೋಡುವಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ ರಾಜ್ಯ. ಕರ್ತನೆ, ಎಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೋ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಇರುತ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರುವ ತಂದೆಯೇ ಅಪ್ಪ, ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮೂವರು ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿರುವ ತಂದೆಯೇ, ಈ ವೇಳೆಯಲ್ಲೂ ಕರ್ತನೆ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ನೋಡುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೂ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಇಳಿದು ಬರಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಪ್ಪ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ವೇಳೆಯಲ್ಲೂ ಕರ್ತನೆ ಎಲ್ಲ ಆರಾಧನೆ ಭಾಗವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಅರ್ಪಣಿಸ್ತೀವಿ ರಾಜ್ಯ. ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು ಕರ್ತಾವೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕರ್ತಾವೆ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಇಳಿದು ಬರಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದಪ್ಪ. ಮಹಿಮೆಯಿಂದ ನೀವು ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ. ವಿಶೇಷವಾಗಿ ದೇವದಾಸ ನಿಮ್ಮ ರಕ್ಷಕೋಟೆಯಲ್ಲಿ ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು ಕರ್ತಾವೆ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನಡೆಸು ಸ್ವಾಮಿ. ದೇವರ ವಾಕ್ಯವೆಲ್ಲ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಪ್ಪ. ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿ ಬಲಪಡಿಸಿ ಈ ದಿನದ ಕರ್ತಾವೆ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಸ್ವಾಮಿ. ಮೊದಲಿಂದ ಕಡೆಯವರೆಗೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ನೀವೇ ಎಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಡೆಸಿಕೊಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅರ್ಪಣಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಿಂದ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றைக்கும் நம் மீது உண்டு, நம்முடைய குடும்பங்கள் மீது உண்டு, நம்முடைய சபையார் மீது உண்டு, நம்முடைய தேசத்தின் மீது உண்டு. ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கிருபை இன்றும் என்றும் பெருகிக் கொண்டே இருப்பதாக. சங்கீதம் 27வது சங்கீதம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எஸ், அருமையான ஒரு சங்கீதம், தாவீதின் சங்கீதம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவில் ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்னாடி தலை உயர்த்தப்படும். அதனால நான் என்ன பண்றேன்? ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுவேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆராதனையில் நமக்கு கிடைப்பது என்னன்னா அவருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னம் கூடாரம் போல, ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஆண்டவர் அமைத்தது போல இந்த ஆராதனை, இந்த துதி பிரசன்னத்தின நம்மை சுற்றிலும் பிரசன்னத்தை உண்டாக்கி தரும். அதில் பாதுகாப்பு உண்டு, அதில் சமாதானம் உண்டு, அதில் இளைப்பாறுதல் உண்டு. என்னோடு சேர்ந்து பாடலாமா? கன்னட பாடலையும் தமிழ் பாடலையும் பாடி ஆராதிக்கலாம். வாங்க, என்னோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹalleluya, ஹalleluya. யெகோவா ஷம்மா, நம்மொந்தி இருப்பவனே என்று வாயில் அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you Lord. Amen. Thank you Lord Jesus. Oh mashika ravala duvaria. யெகோவா ஷம்மா, நம்மொந்திಗೆ ಇರುವವನೇ. யெகோவா ஷம்மா, நம்மொந்திಗೆ ಇರುವವನೇ. யெகோவா
ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವನೇ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ನೀ ನನ್ನಲ್ಲಿ ವಾಸಿಸಲು ನಾ ಇವತ್ತು ಜೀವಿಸುವೆ. ಎಷ್ಟೋ ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲಾ ಕಡೆ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ರೂ ಇಷ್ಟು ಇವತ್ತಿನವರೆಗೆ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೀವಂದ್ರೆ ಆತನು ಇರುವುದರಿಂದ, ಆತನ ಕೃಪೆ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಇರುವುದರಿಂದ ಅಲ್ವಾ? ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಆಡೋಣ. ನೀ ನನ್ನಲ್ಲಿ ವಾಸಿಸಲು ನಾ ಇವತ್ತು ಜೀವಿಸುವೆ. ನೀ ನನ್ನಲ್ಲಿ ವಾಸಿಸಲು ನಾ ಇವತ್ತು ಜೀವಿಸುವೆ. ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವನೇ. ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವನೇ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬೇಲಿ ಹಾಕಿ ನೀ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ ದೇವರೇ. ಪ್ರತಿದಿನವೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ನಿನ್ನ ರೆಕ್ಕೆಗಳು, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನೆಯಿಂದ ಆವರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಾ ದೇವರೇ. ಕೃತಜ್ಞತೆ ದೇವರೇ. ಗ್ಲೋರಿ ಲಾರ್ಡ್, ವಿ ಪ್ರೈಸ್ ಯು ಲಾರ್ಡ್. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬೇಲಿ ಹಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬೇಲಿ ಹಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ. ಇನ್ನೊಂದು ಸಲ ನನ್ನ ದೇಶವನ್ನು ಬೇಲಿ ಹಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ. ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೇಸು ರಾಜ, ಯೇಸು ರಾಜ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವನೇ. ಆಹಾ ಲಾ 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 லோலா ஓரிவல மோஷலபா. உங்களுடைய ஆவியிலிருந்து, உங்களுடைய உள்ளத்தின் ஆவியிலிருந்து பாடல் ஆரம்பிக்கலாம். கமான், என்னோட சேர்ந்து ஆவியில் பாடும்போதுதான் உங்களுக்குள்ள அந்த பிரசன்னம், அந்த மேகம் உங்களுக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கும். கிறிஸ்து மகிமை, நம்பிக்கை, hope of glory for everything. அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இழந்திருக்கிற இந்த நேரத்திலே கமான் என்னோட சேர்ந்து thank you Lord. ಪರಲೋಕದಿಂದ ಬಂದೆ ನನ್ನ ಪಾಪದ ಭಾರವ ಹೊತ್ತೆ. ಪರಲೋಕದಿಂದ ಬಂದೆ ನನ್ನ ಪಾಪದ ಭಾರವ ಹೊತ್ತೆ. ನನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ನೀ ಎಲ್ಲವ ಸಹಿಸಿಕೊಂಡೆ. ನನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ನೀ ಎಲ್ಲವ ಸಹಿಸಿಕೊಂಡೆ. ನೀ ಎಲ್ಲವ ಸಹಿಸಿಕೊಂಡೆ. ನೀ ಎಲ್ಲವ ಸಹಿಸಿಕೊಂಡೆ. ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಜೀವಿತವೇ. ನೀ ನನ್ನ ಎಲ್ಲವೂ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ. ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ. ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಜೀವಿತವೇ. ನೀ ನನ್ನ ಎಲ್ಲವೂ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ. ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ನೀನಿಲ್ಲದೆ ಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ಯಾರು ಆಶ್ರಯ ಇಲ್ಲ ದೇವರೇ. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ನಡುವೆ, ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಜೀವಿಸುವೆ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ
ಈ ಕಠಿಣವಾದ ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನ ನಂಬಿಕೆ, ನನ್ನ ಗುರಾನೆ, ನನ್ನ ಆಶ್ರಯ, ನನ್ನ ಕೇಡೆಯ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ದೇವರೇ. ನೀನಿಲ್ಲದೆ ಲೋಕದಲ್ಲಿ ನನಗ್ಯಾರು ಆಶ್ರಯವಿಲ್ಲ. ನೀನಿಲ್ಲದೆ ಲೋಕದಲ್ಲಿ ನನಗ್ಯಾರು ಆಶ್ರಯವಿಲ್ಲ. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ನಡೆವೆ, ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ನಡುವೆ, ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ. ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ. ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನೋಡಿ ಎಲ್ಲೋಣ. ನೀ ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನೀ ನನ್ನ ಎಲ್ಲವೂ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ. ಬಾ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, ಲಾ 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 ಲಾ. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, கலங்கலப்பா, எதற்கும் கலங்கலப்பா, கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Yes, yes, அவருடைய நாமம் நமக்கு புகலிடம். ಆಶ್ರಯ, ದುರ್ಗ, ಆತನೇ ನಮ್ಮ ಕೇಡ್ಯ. ಕಠಿಣ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಅವರೇ ನಮಗೆ புகலிடம், அடைக்கலம். ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. தொடர்ந்து ஆராதிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து ஆண்டவரை பாடி, சில தமிழ் பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, praise the Lord, hallelujah. போடு பாஸ்டர். Hallelujah. என்னோடு சேர்ந்து ஆண்டவர் சபையில் இருக்கிறது போல் நினைச்சு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் சொல்வது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் உங்களுடனே ஆவியிலே உங்களுடனே கூட இருக்கிறேன். எஸ், நம்ம எல்லாரும் ஆவியில ஒன்று சேர்ந்து ஆண்டவரை பாடி நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தல்ல. ஆமென். ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தர்க்கே, ஹalleluya ராஜனுக்கே, ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தர்க்கே, ஹalleluya ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் நிதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் நிதம் வழி நடத்தும். ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தர்க்கே, ஹalleluya ராஜனுக்கே. Praise the Lord. நம்முடைய கணங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஓ
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம் தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. லா 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 லா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah, la 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 la, hallelujah கர்த்தருக்கே, hallelujah பரிசுத்தர்க்கே, hallelujah ராஜராஜனுக்கே. Praise the Lord, hallelujah. Thank you Lord, thank you Lord. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, ஜீவன் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் சமூகம் உண்டு. தேறி ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. எந்த நிலையிலும், எத்தனை கடினமான நிலை கூட போயிருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷித்தேன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. எலியாவை போஷித்த ஆண்டவருடைய வார்த்தைகள், அற்புதங்கள் நமக்கு உண்டு. பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் எந்த நிலையில் நம்மை போஷிக்கிற ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். நம்முடைய தூதரை அனுப்புவாராக, நம்முடைய உதவிகளை உங்களை தேடி அனுப்புவாராக. Praise the Lord. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். ஓஹோ, இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். நமக்கான அற்புதங்கள் உருவாவதாக, உங்களுக்கான தேவைகள் உருவாக்குவாராக. நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாரத்தை கேட்ட பொழுது ஒரு காற்று சமுத்திரத்தில் போய் அடித்து கொண்டு வந்து போட்டது போல, அந்த காற்று உங்களுக்கானதை ஆயத்தப்படுத்துவதாக, நமக்கானதை ஆயத்தப்படுத்துவதாக. பரிசுத்த ஆவியினுடைய காற்று உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். சொல்லுங்க, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் சமூகம் உண்டு. தேங்க்யூ லார்ட். நம்மை போஷிக்கிறவர் உண்டு, நமக்கு உண்டு, வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு,
தைரியம் உண்டு. நமக்கு நம்பிக்கை அவர் அல்லவா? தேங்க்யூ லார்ட். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Thank you Lord. அவர் போதும். Is enough, more than enough. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய நம்பிக்கை அவர்தான், நம்முடைய அடைக்கலம் அவர்தான். அவர் நமக்கு இருக்கும் பொழுது வேற எதன் மேல நமக்கு பயமே அவசியம் இல்லை. Thank you Lord. Thank you Lord. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 27 சொல்வது போல நம் ஜீவனின் பலனானவர், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். எந்த வியாதி வரட்டும், எந்த சத்ருவின் சேனை வரட்டும், அவருடைய மறைவில் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை என்னோடு அறிக்கை செய்து, என் ஜீவன் உடைய பார்வைக்கு விலையேற பெற்றதா இருக்குது ஆண்டவரே சொல்லலாம். அவரோடு கன்ஃபஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய ஜீவன் உலகத்துக்கா இருந்திருக்கலாம், வேலைக்கா இருந்திருக்கலாம், அதுக்கெல்லாம் வேலை இல்லை. இப்ப ஆண்டுக்கு சொல்லுங்க, ஆண்டவர் அடுத்த வருகிற நாட்களில் என் லைஃப் உங்களுக்காக ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல இன்சூரன்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, என் லைஃப் உமக்காக ஓடுறதுக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. கர்த்தர் அதை சுற்றிலும் பாதுகாப்பு போடுவாருங்க. உலக பெரிய பெரிய பணக்கார முதற்கொண்டு ஒவ்வொருடைய ஜீவன் ரோடுகள்ல விழுந்து மறிக்கிறாங்க. மதிப்பில்லாம போச்சு. ஹாஸ்பிட்டல கூட எடுக்கிறது இல்லைங்க. எந்த ஹாஸ்பிட்டலையும் என்ன பணக்காரராயிரு, மதிப்பில்லை. ஆண்டவரே, என் ஜீவன் உங்க பார்வைக்கு அருமையா இருக்கட்டும், என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பாடல பாடலாமா? என்னோட சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த மதியில நான் தாண்ட விரும்புறேன் ஆண்டவரே, எல்லா பக்கம் இருக்கிற இந்த மதியில தாண்டிடுற ஆண்டவரே சொல்லிட்டு ஃபாதர் பாட்டு என் கூட சேர்ந்து பாடலாம். ஆமென். கரங்களை தட்டி என்னோட வீடுகள்ல Thank you Lord. Praise the Lord. உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர. எனது விளக்கை எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா
ஏசையா ஸ்தோத்திரமே. Oh, praise the Lord. Thank you, Lord. மான்காலை போல ஓட செய்தீர், மான்காலை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்வீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே, வாழ்வு தந்தவரே, வாழ வைப்பவரே, வாழ்வு தந்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ராஜா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். Thank you Lord. ஆண்டவரே நன்றி சொல்லலாம். என் ஜீவன் உம்முடைய பார்வை கருமையா இருந்ததினால் நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுறேன் ஆண்டவரே. Thank you Lord. ஆமென். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ராஜா நன்றி இயேசு ராஜா. என் ஜீவன் உமக்கு அருமையாயிருந்ததினால் தீங்கு நாளில் என்னை விடுவித்து காத்துக் கொண்டீர் ஆண்டவரே. அவருடைய பார்வை கருமையாயிருந்த ஜீவன் ஒப்பு கொடுத்து கன்ஃபஸ் பண்ணி சொல்லலாம். ஜீசஸ். என் ஜீவன் உமக்கு அருமையாயிருந்ததினால் தீங்கு நாளில் என்னை நீர் காத்துக் கொள்வீர். என் ஜீவன் உமக்கு அருமையாயிருந்ததினால் தீங்கு நாளில் என்னை நீர் காத்துக் கொள்வீர். இன்னொரு முறை. என் ஜீவன் உமக்கு அருமையாயிருந்ததினால் தீங்கு நாளில் என்னை நீர் மறைத்துக் கொள்வீர். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி பிரசன்னா, நன்றி இயேசு ராஜா, ராஜா. ஜீசஸ் மட்டும் காத்து வந்தீங்களே, இனிமேலும் காத்துக் கொள்வீங்க நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நீக்கிங்களே, சுகமா வாழ வைப்பீங்க ஆண்டவரே, பலத்தோடு வாழ வைப்பீங்க. இம்மட்டு காத்தீர், இனியும் காத்துக் கொள்வீர். இன்னல்கள் நீக்கி சுகமாய் வாழ வைப்பீர். இம்மட்டு காத்தீர், இனியும் காத்துக் கொள்வீர். இன்னல்கள் நீக்கி சுகமாய் வாழ வைப்பீர்.
நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன். நீங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன். நீங்க செஞ்ச நன்மைகளை எண்ணி எண்ணி பாடுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, ராஜா நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஹல்லேலூயா. லா 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 லா, ஆமென் ஆமென் ஆமென், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் 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 ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் 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 ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தூதர்கள் வீடுகள் எல்லாம் நிரப்புவார்களாக. நம்முடைய எல்லைகள் முழுவதும், நம்முடைய தேசத்தின் எல்லைகள் எல்லாம், தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளில் எல்லாம் கர்த்தருடைய தூதர்கள் இறங்குவார்களாக. In the name of Jesus, in the name of Jesus. Thank you Lord, thank you Lord. பயங்கள் வீடுகளை விட்டு விலகுவதாக. In the name of Jesus. எல்லா வியாதி குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம் விலகுவதாக. எதிர்காலத்தை குறித்த பயம் விலகுவதாக. கர்த்தருடைய தரிசனங்கள், கர்த்தருடைய சொப்பனங்கள் நம் வீடுகளில் நிரப்புவதாக. கர்த்தருடைய சத்தம் கேட்கிற அனுபவம் கர்த்தர் தருவாராக. இதுவரைக்கும் இருந்த எல்லா அசட்டைகளையும் பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து இரக்கத்தை கட்டிடுவாராக. தேங்க்யூ. லாலா 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 லாலா. Thank you Lord. We praise you Lord. We praise you Lord. We love you Lord Jesus. உடைய இரக்கம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் விழுந்து மறிக்கிறதையும் படுகிற பாடுகளையும் பார்க்கும் பொழுது நாங்களே மாத்திரம் உடைய இரக்கத்தை காட்டினால் தான் நாங்கள் பிழைத்துக் கொள்ள முடியும் ஆண்டவரே. ஜீசஸ், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. We love you Lord. உங்களை விட்டா எங்களுக்கு வேற நம்பிக்கை இல்லப்பா. பிள்ளைகள் எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுங்க. இரக்கத்தை காட்டுங்கப்பா. பிரச்சனை எங்கள் வீடுகளை நிரப்பட்டும், இருதயங்களை நிரப்பட்டும், சிந்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Thank you Lord. Praise the Lord. சபையார் ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவுசெய்து உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் வீடுகளிலே உங்கள் நேரங்களை வீணாக கழிக்காம அதிகமாக வேதத்தை வாசிக்கிறதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுமா செலவு பண்ணுங்க. நல்ல ஜெபங்களிலும் ஆவியில் நிரம்பி இருக்கிறதுலையும் செலவு பண்ணுங்க. தயவுசெய்து பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை கவனிங்க. அதிகமாக மொபைலில் டைம் செலுத்தாதபடிக்கு, ஏன்னா
நான் அடுத்து தொடர்ந்து வருகிற நாட்களில் தொடர்ந்து நான் பேசுகிறேன். வருகை குறித்து எல்லாவித முன் இருந்தது போல இனி உலகம் இருக்காது. நம்ம ஜனவரியிலேருந்து கேட்டுட்டு வரோத வேற ஒரு உலகத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அது இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பி படைப்படி ஆகிடும் நினைக்காதீங்க. முன் இருந்தது போல ஒரு நாளும் அது ஆகாது. வேறு விதமாக தான் இருக்கும் உலகம். ஸோ நம்ம ஆயத்தமாகிறது நல்லது. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நான் தொடர்ந்து வருகை குறித்து நான் பேசுகிறேன், அதில் கவனிங்க. பட் நீங்கள் ஒவ்வொரு செய்தியும் கேட்கும் பொழுது தயவுசெய்து நம்முடைய சபையார் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், உதவி என்னவென்றால், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொருவரும் குடும்பம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த செய்தி எல்லாத்தையும் கேட்குறீங்களா? சபையோடு கனெக்டாக இருக்கிறீங்களான்றதுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த செய்தி முடிஞ்சிட்டோன்னே கீழே கமெண்ட்டில் தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் குடும்பமாக உங்கள் ஃபேமிலி பேரை போட்டு நாங்கள் எல்லாரும் பார்த்தோம், நாங்கள் சுகமாக இருக்கிறோன்னு ஒவ்வொரு செய்தி எப்பொழுதும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு நாங்கள் உங்களுக்கு செய்தி சேருது. ஏதோ ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் என்று சொன்னாலும், அறிவிப்புகள் சொன்னாலும் நீங்கள் கவனிக்கிறீங்கன்றது நாங்கள் தெரிந்து கொள்வோம். நீங்கள் எல்லா யூடியூப்பில் வர்றதோ டிவியில் வர்றதோ எல்லா செய்திகளும் பாருங்கள், எல்லா ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். பட் சபையினுடைய காரியத்தையும் நீங்கள் எங்களோட கனெக்டில் இருக்கிறன்றதுக்காக கீழே கமெண்ட்டில் ஒவ்வொரு குடும்பமாக பதிவிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாய் பாதுகாப்பாக இருப்பீர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு அழைக்கிறாரே, எல்லோரும் பாருங்களே. இயேசு அழைக்கிறாரே, எல்லோரும் பாருங்களே. புது வாழ்வு வாழ்ந்திடலாம், புது பல நடைந்திடலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ಕರ್ತನ ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ಸ್ತೋತ್ರ. ಈ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಳ್ಳೆ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆராதனை நாளுக்காக ಸ್ತೋತ್ರ. ಈ ಆರಾಧನೆ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய நாளுக்காக ಸ್ತೋತ್ರ. ಈ ಕರ್ತನ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் கொடுக்க போகிற தேவ செய்தி எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை மறைத்து வெளிப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೆ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೊಡಲಿರುವಂತಹ ಸಂದೇಶವನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ಪ್ರಕಟವಾಗಿ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ. எங்கள் மூத்த பங்காளராய் இருக்கிறதுக்காக ಸ್ತೋತ್ರ. ನೀವು ನಮ್ಮ ಹಿರಿಯ ಪಾಲುದಾರರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அது உம்முடையதா இருக்கட்டும் ஆண்டவரே. ನಾವು ಮಾತನಾಡುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತು ಅದು ನಿಮ್ಮದಾಗಿರಲಿ. எங்களை மறைத்து வெளிப்பட்டு பேசு. ನಮ್ಮನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ಪ್ರಕಟವಾಗಿ. பிள்ளைகள் கேட்டு பலனடைய கிருபை தாரும். ಕೇಳುವಂತಹ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ಹೊಂದಿ ಬಲ ಹೊಂದಲು ಕೃಪೆ ಮಾಡು. துவக்க முதல் முடிகிற வரையிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ಆರಂಭದಿಂದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ನೀವು ಜವಾಬ್ದಾರಿ ವಹಿಸಿಕೊಳ್ಳಿ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. உம்மாலேதான் இந்த பூமியிலே எங்கள் நாட்கள் பெருகுது. உம்மாலேதான் இந்த பூமியிலே எங்கள் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகுது. உம்மாலேதான் இந்த பூமியிலே எங்கள் நாட்கள் பெருகுது. உம்மாலேதான் இந்த பூமியிலே எங்கள் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகுது. உந்த நாமும் உயர்த்த உயர்த்த எங்கள் நாட்கள் பெருகுதப்பா. உந்த நாமும் துதிக்க துதிக்க எங்கள் ஆயுள் அதிகமாகுதப்பா. நீதியின் பாதையிலே நடத்துகிறேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறேன். நீதியின் பாதையிலே நடத்துகிறேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறேன். உந்த நாமும் உயர்த்த உயர்த்த எங்கள் நாட்கள் பெருகுதப்பா. உந்த நாமும் துதிக்க துதிக்க எங்கள் ஆயுள் அதிகமாகுதப்பா. உம்மாலேதான் இந்த பூமியிலே எங்கள் நாட்கள் பெருகுது. உம்மாலேதான் இந்த பூமியிலே எங்கள் ஆயுசின்
வருஷங்கள் விருத்தியாகுது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲಿರುವಂತಹ ಕಾರ್ಯವು நம்மை தேவன் பாதுகாக்கிற விதம். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಕಾಯುವಂತಹ ವಿಧವು. நம்மை தேவன் பாதுகாக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் பாதுகாப்பு இல்லாதபடி நம்மாலே எதுவும் செய்ய முடியாது. ಆತನ ಕಾಪಾಡುವಿಕೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮಿಂದ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உள்ள எல்லா இடங்களிலும் ಇಲ್ಲಿ ಈಗಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ நம்மை பாதுகாத்துக் கொள்ள, ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು மனிதனாகிய நாம் பலவிதமான பாடுகளை, பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ಮನುಷ್ಯರಾಗಿರುವಂತಹ ನಾವು ಅನೇಕ ಬಾಧೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾಗಿದೆ. நம்முடைய பிள்ளைகளையும், ನಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿಯೂ, நம்முடைய குடும்பங்களையும், ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ, அல்லது மனைவிமார்களையும், ಅಥವಾ ಹೆಂಡತಿಯರಲ್ಲಿ, புருஷமார்களையோ, ಅಥವಾ ಗಂಡಂದಿರಲ್ಲಿ, அல்லது கூட பிறந்தவர்களையோ, ಒಡ ಹುಟ್ಟಿದವರಲ್ಲಿ, அல்லது நம்ம வீட்டையோ, தோட்டங்களையோ, சொத்து சுகங்களையோ, ಅಥವಾ ಮನೆಯಲ್ಲೋ, ಹೊಲದಲ್ಲಿಯೋ, ಆಸ್ತಿಯಲ್ಲಿಯೋ, ಪಾಸ್ತಿಯಲ್ಲಿಯೋ பாதுகாப்பது மிகவும் கடினமாய் தெரிகிறது. ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. காலம் பொல்லாததாய் விளங்குகிறது. ಕಾರಣ ಕಾಲಗಳು ಬಹಳ ಕ್ರೂರವಾಗಿ வெளியே ಕಾಣಿಸುತ್ತಿದೆ. சென்று திரும்ப சுகத்தோடு உயிரோடு வீட்டுக்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையற்ற இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಸೋಕಿದಿಂದ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಜೀವದಿಂದ ಬರುವುದೇ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ತೋಚುತ್ತಾ ಇದೆ. ಆದರೂ அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತಹ ನಾವು, அவரை அறிந்திருக்கிற நாம், ಅವರನ್ನು ಅರಿತಿರುವಂತಹ ನಾವು, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு, ಅವರನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿರುವ ನಮಗೆ அவருடைய பாதுகாப்பு எப்போதும் இருக்கிறது. ಕರ್ತನ ರಕ್ಷಣೆಯು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. அதைதான் சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறான். ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 125ஆம் சங்கீதம் ಕೀರ್ತನೆ 125ನೇ 1 முதல் 5 வசனங்கள் இருக்கிறது. முழுமையாக வாசிப்போம். 1ರಿಂದ 5ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ನಾವು ಓದೋಣ. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று இந்த சங்கீதக்காரன் முடிக்கிறார். ಇಸ್ರೇಲಿನ ಮೇಲೆ ಸಮಾಧಾನವಿರುವುದೆಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಇಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ಈ ಮೊದಲು 2 ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், ಕರ್ತನನ್ನು ನಂಬುವವರು என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ அசையாமல், ಕದಲದೆ, இடராமல், ಅವರು ಬೀಳದೆ, விழுந்து போகாமல், ಎಡವಿ ಬೀಳದೆ, என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று வேதம் ಚೀಯೋನ್ ಪರ್ವತ ಹಾಗೆ ನೆಲೆಸಿರುವರು ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆ ಹೇಳುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಅವರು ಉದಾಹರಣೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி எருசலேம் நகரத்தை, ಹೇಗೆ ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರದಲ್ಲಿ பர்வதங்கள் அதாவது மலைகள் சுற்றிலும், ಅದರ ಸುತ್ತಲೂ ಬೆಟ್ಟಗಳು ಇರುವಂತೆ, எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் மலைகள் இருக்கிறது, பாதுகாக்கிறதாம். ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ಸುತ್ತಲೂ ಬೆಟ್ಟಗಳು ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರವನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಿದೆ. அது போலவே ಅದರ ಹಾಗೆಯೇ ಕರ್ತನು நமக்கு பர்வதம் போல, ನಮಗೆ ಪರ್ವತಗಳ ಹಾಗೆ, பெரிய கோட்டையை போல, ನಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಟೆಯ ಹಾಗೆ, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತಹ ನಮಗೆ சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கிறாராம். ಆತನು ಸುತ್ತಲೂ ಅವರಿಗೆ ಕಾವಲುಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. ಸಂಗೀತಕಾರನ್ ಸಂಗೀತದಲ್ಲಿ குறிப்பிடுகிறான். ಅದನ್ನೇ ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಸೂಚಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ಜನத்திற்கு, ಕರ್ತನು ತಮ್ಮ ಜನರಿಗೆ என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ அவர் பாதுகாப்பாய் இருக்கிறாராம். ಆತನು ಕಾವಲುಗಾರನಾಗಿರುವನು. ಹೇಗೆಂದರೆ, ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರத்தை எப்படி பர்வதங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರವನ್ನು ಹೇಗೆ ಬೆಟ್ಟಗಳು ತುಂಬಿದೆಯೋ அதே வண்ணமாக ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு, ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಮಗೆ அவர் மலைகளை போல கோட்டையை போல சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கிறார். ಅವರು ಬೆಟ್ಟದ ಹಾಗೆ, ಕೋಟೆಗಳ ಹಾಗೆ ಅವರ ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿಕೊಂಡು ಅವರನ್ನು ಕಾಪಾಡುವರು. 2 நாளாகமும் 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 16ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, அங்க ஆசா ராஜாவிடத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். ಅಲ್ಲಿ ಆಸ ಅರಸನ ಬಳಿಗೆ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ಅಲ್ಲಿ 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படிக்கு
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அங்கே ஆசாவிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ಅಲ್ಲಿ ಆಸನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಆತ್ಮನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தம்மை பற்றி, ತನ್ನನ್ನು ಕುರಿತು, என்னை குறித்து, ನನ್ನನ್ನು ಕುರಿತು, கர்த்தரை குறித்து, ಕರ್ತನ ಕುರಿತು, தேவனை குறித்து, ದೇವರನ್ನು ಕುರಿತು, உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களை குறித்து, ಪೂರ್ಣ ಹೃದಯ ಉಳ್ಳವರನ್ನು ಕುರಿತಾಗಿ கர்த்தர் சொல்கிறார். ಕರ್ತನು ಹೇಳುವುದು, அவருடைய கண்கள், ಅವರ ಕಣ್ಣುಗಳು உத்தம இருதயத்தோடு இந்த பூமியில் இருக்கிறவர்களை நோக்கி, ಸನ್ಮಾರ್ಗ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಕರ್ತನು ನೋಡಿ, என்னுடைய கண்கள் ಈ ಭೂಮಿಯಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು உலாவிக் கொண்டிருக்கிறது, ಅಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದೆ, பாதுகாத்து கொண்டிருக்கிறது, ಅದು ಕಾಪಾಡುತ್ತಾ ಇದೆ. அவர்கள் மீது எப்பொழுதும் நான் என் கண்ணை வைத்திருக்கிறேன். ಅವರ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. 32 சங்கீதம் 8 வசனத்தில் இப்படியே சொல்கிறார். ಕೀರ್ತನೆ 32:8 ವಾಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಮೇಲೆ ನನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಇಟ್ಟು நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ನಾನು ನಿನಗೆ ತಿಳಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் நம்ம மீது எப்போதும் இருக்கிறதா வாசிக்கலாம். ಹಾಗೆಂದರೆ ಆತನ ಕಣ್ಣು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ನಿನಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ನೀನು ಹೇಗೆ ನಡೆಯಬೇಕು, ನೀನು ಎಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು, ಯಾವ ಕಡೆ ನೀನು ತಿರುಗಬೇಕು, ಹೇಗೆ ಹೋಗಬೇಕು, ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆ ಅಪಾಯವಿದೆ, ಹೀಗೆ ನೀನು ಹೋಗುವಾಗ ಇಂತಹ ಅಪಾಯವಿದೆ. ಕರ್ತನು ನಮಗೆ ಆಲೋಚನಾ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஒவ்வொரு நடையிலும் அவர் கவனமாய் இருக்கிறார். ಕರ್ತನು ನಾವು ನಡೆಯುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ನಡತೆಯಲ್ಲೂ ಆತನು ಗಮನಿಸಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அதான் யோபு இடத்துல வந்து ಅದನ್ನೇ ಯೋಬನ ಬಳಿಗೆ ಬಂದು சாத்தான் வந்து நிற்கிறான். ಸೈತಾನನು ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದಾನೆ. தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ பிள்ளைகள் நிற்கிறார்கள். ಕರ್ತರ ಮಕ್ಕಳು ನಿಂತಿದ್ದಾರೆ. தேவன் வந்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ. சாத்தான் அந்த கூட்டத்திலே போய் நிற்கிறார். ಅದರ ಜೊತೆಗೆ ಸೈತಾನನು ಬಂದು ಆ ಕೂಟದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಯೋಬನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 1 அதிகாரத்திலே 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9 ವಚನத்தை வாசிப்போம். 9:10 9-10 ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் சொல்கிறான், ಅಲ್ಲಿ ಅವರು கர்த்தர் கேட்கிறார். ಅದಕ್ಕೆ முன்னாடி வசனங்களிலே ಮುಂದಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, எங்கிருந்து வருகிறாய் ಎಂದು ಕೇಳ್கிறார். ನೀನು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತಿದ್ದಿ? அவன் பூமி எங்கும் நான் சுற்றி திரிந்து வருகிறேன். ಅವನು ಭೂಮಿಯನ್ನೆಲ್ಲ ನಾನು ಸುತ್ತಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. சாத்தானுடைய வேலையே பூமியை சுற்றுகிற வேலைதான். ಸೈತಾನನ ಕೆಲಸವೇ ಭೂಮಿಯನ್ನು ಸುತ್ತುವುದು. அப்பொழுது என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ಆಗ ನನ್ನ ದಾಸನಾದ ಯೋಬನ ಮೇಲೆ ಗಮನವಿಟ್ಟಿಯಾ? அவன் இந்த பூமியிலே, ಅವನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ உத்தமனும் ಸನ್ಮಾರ್ಗನು ಉತ್ತಮನು ಸನ್ಮಾರ್ಗನು தேவனுக்கு பயந்து ದೇವನಿಗೆ ಹೆದರಿ பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருக்கிறான். ಕೇಡಿಗೆ ಅವನು ಅಗಲಿ ದೂರ ಇರುವವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಭೂಮಿಯಲ್ಲಿ ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். ಅವನ ಹಾಗೆ ಉತ್ತಮನು ಒಬ್ಬನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಇವನು பதில் சொல்கிறான். ಅದಕ್ಕೆ ಇವನು ಉತ್ತರವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರೇ, ಅವನ ಸುತ್ತಲೂ ಬೇಲಿ போட்டு வைத்திருக்கிறீர். ನೀವು ಅವನ ಸುತ್ತಲೂ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿದ್ದೀರಾ. குற்றச்சாட்டு என்ன இருக்கிறது? ಅವನ ದೋಷ ಏನಿದೆ? ஆண்டவரೇ, ದೇವರೇ, யோபுவை சுற்றிலும் ஒரு வேலி போட்டு வைத்திருக்கிறீர். ಯೋಬನ ಸುತ್ತಲೂ ನೀವು ಒಂದು ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿದ್ದೀರಾ. ಅವನ ಕುಟುಂಬத்தை ಸುற்றிலும் ஒரு வேலி போட்டு வைத்திருக்கிறீர். ಅವನ ಕುಟುಂಬದ ಸುತ್ತಲೂ ನೀವು ಬೇಲಿ ಹಾಕಿದ್ದೀರಾ. அவனுக்கு எல்லாவற்றை சுற்றிலும் ஒரு வேலி போட்டு வைத்திருக்கிறீர். ಅವನಿಗೆ ಇರುವಂತ ಎಲ್ಲದರ ಮೇಲೆಯೂ ನೀವು ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿದ್ದೀರಾ. ஆகையாலே அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். ಆದ್ದರಿಂದ ಅವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. ಅವರನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳುತ್ತಾನೆ. அந்த வேலி எடுத்துரும். ಆ ಬೇಲಿಯನ್ನ ನೀವು ತೆಗೆಯಿರಿ. அப்பொழுது அவன் உம்மை துதிக்கிறானோ பார்க்கலாம் என்று ஆண்டவரிடத்தில் சவால் விடுகிறான். ಆಗ ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ಅವನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. என்ன வேலி போட்டு வைத்திருப்பார்? ಅಲ್ಲಿ ಯಾವ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ? கர்த்தருடைய சாத்தான் நெருங்க முடியாத வேலி. அது என்ன வேலி? ಸೈತಾನನು ಸಮೀಪ ಬಾರದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಎಂತಹ ಬೇಲಿ? அது கர்த்தருடைய அக்னி வேலி. ಅದು ಕರ್ತನ ಅಗ್ನಿಯ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿರುತ್ತಾರೆ. சுற்றிலும் முதல்ல ஒரு வேலி, ಅವನ ಸುತ್ತಲೂ ಒಂದು ಬೇಲಿ, அது தேவ மகிமையை ஒவ்வொருவனையும் மூடிக்கொள்ளும். ಅದು ದೇವರ ಮಹಿಮೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. சுற்றிலும் ஒரு வேலி, அது மகிமையின் வேலி. ಅವನ ಮನೆಯ ಸುತ್ತಲೂ ಮಹಿಮೆಯ ಬೇಲಿ. அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல தேவன் வேலி, மகிமையின் வேலி போட்டு வைத்திருப்பார். ಅವನಿಗೆ ಉಂಟಾಗಿರುವಂತಹ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಮಹಿಮೆಯ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿರುತ್ತಾರೆ. சத்ரு நெருங்காதபடி அக்னி வேலியா இருந்திருக்கும். ಇನ್ನು ಹೇಳಬೇಕಾದರೆ ಆ ಶತ್ರು ಅವನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರದ ಹಾಗೆ ಅದು ಅಗ್ನಿಮಯವಾದ ಬೇಲಿಯಾಗಿರುತ್ತದೆ. சாத்தானுக்கு நெருங்க முடியல. ಆದ್ದರಿಂದಲೇ ಸೈತಾನನು ಅವನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಲಾಗಲಿಲ್ಲ. ಅವನ ಕುಟುಂಬத்தையும் ಅವನக்குள்ள பொருளை அழிக்க அவனால முடியவில்லை. ಅವನನ್ನು ಅವನಿಗಿರುವಂತಹ ಸಮಸ್ತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಅವನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. அதன் பிறகு கர்த்தர் அவனுக்கு போட்டிருந்த வேலி நீக்குகிறார்.
சாத்தான் நம்முடைய வேலையை செய்கிறது உங்களுக்கு தெரியும். ಅದರ ನಂತರ ಕರ್ತನು ಆ ಬೇಲಿಯನ್ನು ತೆಗೆಯುವಾಗ ಸೈತಾನನು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಅರಿತಿದ್ದೀರಿ. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ಜಕರಿಯನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5ಾம் ವಚನத்தை ಕೂಡ ವಾಸಿಪೋம். 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಜನத்துக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? ತಮ್ಮ ಜನರಿಗೆ ಕರ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் அந்த எருசலேமுக்கு, ನಾನು ಆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ, அந்த இஸ்ரவேலுக்கு, ಆ ಇಸ್ರೇಲಿಗೂ, ಜನத்துக்கு, ನನ್ನ ಜನರಿಗೂ சுற்றிலும் ಅಗ್ನಿ ಮದಿಲಾಗಿ ಇರುತ್ತೇನೆ. ನಾನು ಸುತ್ತಲೂ ಬೆಂಕಿಯ ಗೋಡೆಯಾಗಿರುವೆನು. ಕರ್ತರ್ சொல்கிறார். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಅಗ್ನಿ ಮದಿಲಾಗಿ ಇರುವುದು மட்டுமல்ல, ಬೆಂಕಿಯ ಗೋಡೆಯಾಗಿರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಡುವಿலே ನಾನು ಮಹಿಮೆಯಾಗಿ ಇರುತ್ತೇನೆ ಎಂದು ಕರ್ತರ್ சொல்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಮಹಿಮೆಯಾಗಿರುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் கர்த்தர் சொல்கிறார். ಅದರಿಂದ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நாமத்தினாலே ಎಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ 2 அல்லது 3 பேர் கூடுகிறார்களோ, 2 ಅಥವಾ 3 ಜನ ಕೂಡುತ್ತಾರೋ, அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ಅಲ್ಲಿ ಅವರ ನಡುವೆ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் இருக்கிற இடம் மகிமை நிறைந்திருக்கும். ಆತನ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ತುಂಬಿರುತ್ತದೆ. அது தேவ மகிமை நிறைந்திருக்கிற இடமா இருக்கும். ಅದು ದೇವರ ಮಹಿಮೆಯೇ ತುಂಬಿರುವಂತ ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தர் எப்பொழுதும் அவர்கள் பிள்ளைகளோடு அவர்கள் நடுவிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ಕರ್ತನು ಯಾವಾಗಲೂ ಅವರ ಮಕ್ಕಳ ನಡುವೆ ಆತನು ಸಂಚರಿಸುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದಲೇ ஆசா ராஜாவுக்கு சொல்கிறார், ಆಸಾ ಅರಸನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, கண்கள், ನನ್ನ ಕಣ್ಗಳು பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. ಭೂಮಿ ಎಲ್ಲ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದೆ. கண்கள், ನನ್ನ ಕಣ್ಗಳು பூமி முழுவதும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. ಭೂಮಿ ಎಲ್ಲೆಲ್ಲ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದೆ. எதற்கு தெரியுமா? ಏತಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? என்னை உத்தமமாய் பின்பற்றுகிற, ನನ್ನನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ಪಿನ್ಪತ್ರ, ನನ್ನನ್ನು ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಹುಡುಕುವಂತಹ, ಉண்மைಯಾಗಿ ಆರಾಧಿக்கிற, ನನ್ನನ್ನು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವಂತಹ, ಉண்மைಯಾಗಿ ಕೂಪಿಡುகிற, ನನ್ನನ್ನು ನಿಜವಾಗಿ ಕರೆಯುವಂತಹ, ಉತ್ತಮವಾಗಿ ಜಪಿக்கிற, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಕರೆಯುವಂತಹ என் பிள்ளைகள் மேல், ನನ್ನ ಮಕ್ಕಳಿನ ಮೇಲೆ, ಭಕ್ತர்கள் மேல், ನನ್ನ ಭಕ್ತರುಗಳ ಮೇಲೆ கண்கள் எப்பொழுதுமே அவர்களை சுற்றி பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಗಳು ಯಾವಾಗಲೂ ಅವರ ಸುತ್ತಲೂ ಅದು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆகவே கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டு இருக்கிறது சொல்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಭೂಮಿಯಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನ ಕಣ್ಗಳು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಭಕ್ತನಾಗಿ ಯೋಬಕ್ಕೆ ಅಗ್ನಿ ಬೇಲಿ போட்டு வைத்திருக்கிறார். ಭಕ್ತನಾದ ಯೋಬನಿಗೆ ಅಗ್ನಿಯ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ. ಜನಮಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲಕ್ಕೆ ಅಗ್ನಿ ಬೇಲಿ போட்டு பாதுகாக்கிறார். ಅವರ ಜನರಾದ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಅಗ್ನಿಯ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. ಸಂಗೀತ 34:7 ವಚನத்தை வாசிப்போம். ಕೀರ್ತನೆ 34:7 ವಚನವನ್ನು ಓದೋಣ. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன், ಕರ್ತನ ದೂತನು அவளை சுற்றிலுமாய் பாளையம் இறங்கி ಅವರ ಸುತ್ತಲೂ ಇಳಿದುಕೊಂಡು ஆபத்திலே இருக்கிறவர்களை, ಅಪಾಯದಲ್ಲಿರುವವರನ್ನ, அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிற விடுவிக்க முடியாமல் தவிக்கிற அந்த இடங்களில் இருந்து ಅವರು ಸಿಲುಕಿಕೊಂಡು ಕಾಪಾಡಿಸಲ್ಪಡದ ಇರುವಂತಹ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ அவர்களை தேவதூதன் விடுவிக்கிறார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಬಂದು ಅವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. 34ಆம் ಸಂಗೀತத்திலே ಅದೇ ಕೀರ್ತನೆ 34ರಲ್ಲಿ 15ಆம் ವಚನத்தை ಕೂಡ வாசிக்கலாம். 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದೋಣ. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள், ಕರ್ತನ ಕಣ್ಗಳು அங்க பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது முதல்ல சொல்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಭೂಮಿ ಎಲ್ಲ ಸಂಚರಿಸುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, கர்த்தருடைய கண்கள், ಕರ್ತನ ಕಣ್ಗಳು நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ನೀತಿವಂತರ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಅದು ಕಾಣುವಂತದ್ದಾಗಿದೆ. ಯಾರು ನೀತಿಮಾನ್கள்? ಯಾರು ನೀತಿವಂತರು? ஏற்றுக்கொண்டவர்கள், ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡವರು, ஞானஸ்தானம் எடுத்தவர் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறவர்கள், ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವವರು, ಜೀವ ಪುಸ್ತಕ பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள், ಜೀವಬಾಧ್ಯ ಪುಸ್ತಕ ಹೆಸರಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಸಿಕೊಂಡವರು, ಪಗಲು ಕೂಪಿಡುகிற ಜನಗಳು, ಆತನ ನೋಡಿ ಹಗಲಿರುಳು ಮೊರೆಡುವ ಜನರು, ಜಪಿக்கிற ಜನಗಳು, ಆತನ ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪಿಸುವವರು, ಆರಾಧಿக்கிற ಜನಗಳು, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವ ಜನರು, எப்பொழுதும் நாமத்தை துதித்து ஸ்தோத்திரிக்கிற ಜನಗಳು, ಯಾವಾಗಲೂ ಆತನ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಆರಾಧಿಸುವಂತವರು, அவர்கள்தான் நீதிமான்கள். ಅವರುಗಳೇ ನೀತಿವಂತರು. கர்த்தருடைய கண்கள், ಕರ್ತನ ಕಣ್ಗಳು நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, ನೀತಿವಂತರ ಮೇಲೆ ಇದೆ. அவருடைய செவிகள், ಆತನ ಕಿವಿಗಳು அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது, ಅವರ ಮೊರೆಯ ಕಡೆಗೂ ಅವೇ. இன்னைக்கு உலகமெல்லாம் பயங்கர மரண அந்த நோய் வந்து ಜನங்களை வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲೂ ಲೋಕವೆಲ್ಲ ಅನೇಕ ಮರಣವು ಸಂಭವಿಸಿ ಅನೇಕ ಜನರು ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அநேகர் கூப்பிடுவாங்க, ಅನೇಕರು ಕರೆಯುತ್ತಾರೆ. கூப்பிடும்போது நிச்சயமா அவர் செவி கேட்கும். ಅವರು ಕೂಗುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರ ಕಿವಿಗೆ ಅದು ಎಟ್ಟುತ್ತದೆ. அவர்கள் ஜெபத்தை
கேட்பார், ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಅವರು ಲಾಲಿಸುವರು, கண்ணீரை காண்பார். ಅವರ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಾಣುವರು. எசேக்கியா ರಾಜ ವ್ಯಾಧಿಪಟ್ಟ போது ಎಸೆಕಿಯೇಲ್ ಅರಸನು ಅವನು ಅಸ್ವಸ್ಥನಾದಾಗ ಅವನು ಬಹಳವಾಗಿ ಅತ್ತನು. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ಅವನು ಕರ್ತನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. நலமானது மட்டும் நினைந்தருளும் என்று வேண்டுகிறான். ನಾನು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, போய் சொல்லு எசேக்கியா ராஜாவுக்கு, ಹೋಗಿ ಹೇಳು ಎಸೆಕಿಯೇಲ್ சொல்கிறார், ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, கண்ணீரை கண்டேன், ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ, விண்ணப்பத்தையும் கேட்டேன், ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳಿದೆನು, ಆದ್ದರಿಂದ நீ மரிப்பதில்லை, ನೀನು ಸಾಯುವುದಿಲ್ಲ, ಆಯುಸ್ಸು ನಾட்களோடு ನಿನ್ನ ಆಯುಷ್ನ ದಿನದೊಂದಿಗೆ 15 ಆண்டுகள் ಕೂಟುವೆನು ಎಂದು சொல்கிறார். 15 ವರ್ಷವನ್ನು ಕೂಡಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಕೊರೋನಾ ವ್ಯಾಧಿನಾலே, ಈ ಕೊರೋನಾ ವ್ಯಾಧಿಯಿಂದ, ಮರಣ ಭಯத்தினாலே, ಮರಣದ ಭಯದಿಂದ, ವ್ಯಾಧಿயின் ಕೊಡೂರத்தாலே, ವ್ಯಾಧಿಯ ಕ್ರೂರತೆಯಿಂದ ಅನೇಕ ಕರ್ತುடைய பிள்ளைகள் கூப்பிடுவார்கள், ಅನೇಕ ದೇವ ಮಕ್ಕಳು ಕರೆಯುವರು, ಕಣ್ಣೀரை ಅழுದು கூப்பிடுவார்கள், ಅವರು ಅತ್ತು ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವರು, ಕದರಿ கூப்பிடுவார்கள், ಅವರು ಕದರಿ ಕದರಿ ದೇವರನ್ನು ಕರೆಯುವರು. நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்ப கண்ணீரை காண்பார், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕರ್ತನು ಅವರ ಗೋಳಾಟವನ್ನು ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುವರು, அவர்களை விடுவிப்பார், ಅವರನ್ನು ಬಿಡಿಸುವರು. இதனால் கர்த்தர் அதிக இரக்கமுள்ள தேவன், ಕಾರಣ ಕರ್ತನು ಅತಿ ಕರುಣೆಯುಳ್ಳ மனது ದೇವರು, உருக்கமானவர், ಮನಮರುಗುವಂತವರು, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாதவர், ಅವರನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವವರಿಗೆ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ತಳ್ಳದಿರುವವರು. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 41 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். ಕೀರ್ತನೆ 41ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்கிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, கர்த்தர் பாதுகாத்து ಕರ್ತನು ಅವನನ್ನು ಕಾಪಾಡಿ உயிரோடு வைப்பார், ಜೀವದಿಂದ ಇಡುವರು. தேவ ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாது, ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದ ಮುಖವು ಲಜ್ಜೆ என்னை ಹೊಂದುವುದಿಲ್ಲ. நோக்கி கூப்பிடு, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆ, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ಅಪಾಯ ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿ நான் ಕರೆ, உன்னை விடுவிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವೆನು, என்னை மகிமைப்படுத்துவாய் ನೀನು என்று ನನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. எழுதி கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கூப்பிடுகிறவருடைய ஜெபத்தை நிச்சயமா கேட்பார், ಕರೆಯುವವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆತನು ಕೇಳುವನು. சங்கீதக்காரன் சொல்கிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, கர்த்தர் அவனை பாதுகாத்து, கர்த்தர் அவனை, அந்த வியாதியாய் இருக்கிறவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், உயிரோடு வைப்பார், பாதுகாப்பார், ಕರ್ತನು ಅವನನ್ನು ಕಾಪಾಡುವನು, உயிரோடு வைப்பார், ಆತನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಇಡುವನು. பாதுகாக்கிற தேவன், ಆತನು ಕಾಪಾಡುವಂತಹ ದೇವನು, ಕಾಪಾಡಿ நிச்சயம் உயிரோடு வைப்பார், ಅವನನ್ನು ಜೀವನದಲ್ಲಿ ಇಡುವನು. அவன் கண்ணீரை காண்கிற தேவன், ಆತನು ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುವ ದೇವನು, அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், ಆತನು ಬಿನ್ನಹವನ್ನು ಲಾಲಿಸುವ ದೇವನು. 91 சங்கீதம் ಕೀರ್ತನೆ 91ರಲ್ಲಿ 4 வசனத்தை வாசிப்போம். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் எப்படி தமது பிள்ளைகளை பாதுகாக்கிறாரா? ಕರ್ತನು ಹೇಗೆ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ? தமது சிறகுகளாலே மூடுவார், ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳಿಂದ ಅವರನ್ನು ಒದಗಿಸುವನು. தமது பிள்ளைகளை, ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ரெக்கை விரித்து ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿ மூடிக்கொள்வார், ಹಾಗೆ ಅವರನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವನು, பாதுகாப்பார், ಕಾಪಾಡುವನು. அவர் ரெக்கைதான் அடைக்கலம், ಆತನ ರೆಕ್ಕೆಗಳೇ ಅದು ಆಶ್ರಯ ಸ್ಥಾನ. சற்றைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். ಆತನ ಸತ್ಯತೆಯು ನಿನ್ನ ಕೇಡಿಯು ಡಾಲು ಆಗಿದೆ. கேடகம் என்றால், ಕೇಡ್ಯವೆಂದರೆ எதிரிடத்திலிருந்து வருகிற அந்த ஈட்டியின் குத்துதலோ, அந்த எதிரிடமிருந்து வருகிற ஈட்டியின் தாக்குதல், ಶತ್ರುವಿನಿಂದ ಬರುವಂತಹ ಕೇಡ್ಯದಿಂದ ಬರುವಂತಹ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತಹ ಆಯುಧಗಳನ್ನು, பட்டயத்தின் தாக்குதல், ಆ ಖಡ್ಗದ ಒಂದು அல்லது அம்புகளின் தாக்குதல், ಆ ಬಿಲ್ಲಿನ ಆಯುಧವನ್ನು கேடகம் தடுக்கும். ಈ ಕೇಡ್ಯವಾದದ್ದು ಅದನ್ನು ತಡೆದು ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. ಕರ್ತನು கேடகமாய் இருந்து பாதுகாக்கிறார், ಕೇಡ್ಯವಾಗಿದ್ದು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. கேடகமாய் இருக்கிறார், ಆತನು ಕೇಡ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. அந்த ஆபத்து ஏற்படாதபடி கர்த்தர் அந்த கையில் வைத்திருக்கிற கேடகம் அல்ல, ಅದು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದಿರುವಂತಹ ಕೇಡ್ಯವಲ್ಲ, ಇವರೇ கேடகமாய் தடுக்கிறார். ಕರ್ತನೇ ಅವರಿಗೆ ಕೇಡ್ಯವಾಗಿದ್ದು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. எதிரியின் ஆயுதத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார், ಶತ್ರುವಿನ ಆಯುಧದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. லூக்கா 21 அதிகாரம், ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 18 வசனம் சொல்கிறது, 18ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உலகத்தில் உபத்திரவம் வரப்போகிறது, ಲೋಕದಲ್ಲಿ ಉಪದ್ರವ ಬರಲಿದೆ, வரப்போகிறது, ಅಪಾಯಗಳು ಬರಲಿದೆ, கொடிய ರೋಗಗಳು வரப்போகிறது, ಕ್ರೂರವಾದಂತಹ ರೋಗಗಳು ಬರಲಿದೆ, ಯುದ್ಧಗಳು ಬರಲಿದೆ, ಭೂಮಿ அதிர்ச்சி ஏற்பட போகிறது, ಭೂಕಂಪಗಳು ಉಂಟಾಗಲಿದೆ. இதுவரையில் கேள்விப்பட்டிராத கண்டிராத அநேக
உபத்திரவங்கள் ஆபத்துகள் நடக்க போகிறது. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಕೇಳಿರದಂತಹ ಭಯಂಕರವಾದ ಉಪದ್ರವಗಳು ಇನ್ನ ಸಂಭವಿಸಲಿದೆ. ஆனால் என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நீ, ಆದರೂ ನನ್ನ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿ நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற உனக்கு, ನನ್ನ ನಾಮವನ್ನು ಧರಿಸುವಂತಹ தலையில் இருக்கிற ನಿನ್ನ ತಲೆಯಲ್ಲಿರುವ முடி கூட விழுந்து போக, ಒಂದು ಕೂದಲಾದರೂ ಕೆಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் ಕಾರಣ என்னுடைய தூதனும் ನನ್ನ ದೂತನು அங்கே நின்று பாதுகாப்பான். ಅಲ್ಲಿ ನಿಂತು ಕಾಪಾಡುವನು. அவர்கள் உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி பாதுகாப்பார். ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಅವರು ದಂಡಿಳಿದು ಅವರು ಕಾಪಾಡುವರು. நான் பாதுகாக்கிற தேவன், ನಾನು ಕಾಪಾಡುವಂತಹ ದೇವನು. எப்படி எருசலேம் பட்டணத்தை மலைகள் சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறதோ, ಹೇಗೆ ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರವನ್ನು ಸುತ್ತಲೂ ಬೆಟ್ಟಗಳಿಂದ ಅದು ತುಂಬಿ ಕಾಪಾಡುತ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ என்னுடைய ஜனத்தை, ನನ್ನ ಜನರನ್ನ, என்னை ஆராதிக்கிற ஜனத்தை, ನನ್ನ ಆರಾಧಿಸುವ ಜನರನ್ನ, கூப்பிடுகிற என் ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಡುವ ಜನರನ್ನು, என்னை நம்புகிற என் ஜனத்தை, ನನ್ನನ್ನು ನಂಬುವ ಜನರನ್ನು ஒருபோதும் கைவிட மாட்டேன். ಎಂದಿಗೂ ನಾನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் பாதுகாப்பேன், ನಾನು ಕಾಪಾಡುವೆನು. நான் உங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறேன். ನಾನು ಅವರಿಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ. எப்படி பாதுகாப்பேன் தெரியுமா? ಹೇಗೆ ನಾನು ಅವರನ್ನು ಕಾಪಾಡುವೆನು ಗೊತ್ತಾ? அக்னி மதிலாக நான் இருப்பேன். ಅವರ ಸುತ್ತಲೂ ಅಗ್ನಿಯ ಗೋಡೆಯಾಗಿರುವೆನು. பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡಿರಿ. நான் உன்னை பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವ ದೇವರು ಮಾತ್ರವಲ್ಲ. அடுத்து சொல்கிறார், ನಂತರ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, எந்த ஆபத்துகள் எதிரிடமிருந்து வந்தாலும் நான் இப்பொழுது சொன்னது போல ஒரு கேடகமாய் உனக்கு பாதுகாப்பாய் இருப்பேன் என்று சொல்கிறார். ಎಂತಹ ಅಪಾಯದ ಒಂದು ಆಯುಧಗಳು ಬಂದರೂ ನಾನು ನಿನಗೆ ಕೇಡ್ಯವಾಗಿದ್ದು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವೆನೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆபிரகாமை அழைக்கும் போது, ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆಯುವಾಗ ஆபிரகாம் அவர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳುವ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯ முதலாம் வசனத்தை வாசிப்போம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் சொல்கிறார், ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಅಬ್ರಹಾಮನೇ ಭಯಪಡಬೇಡ, பயப்பட என் மகனே பயப்படாதே, ನನ್ನ ಮಗನೇ ಭಯಪಡಬೇಡ, மகளே பயப்படாதே, ನನ್ನ ಮಗಳೇ ಭಯಪಡಬೇಡ, உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ. மட்டுமல்ல, ಗುರಾಣಿ ಮಾತ್ರವಲ್ಲ, உனக்கு மகா பெரிய பலனாய் ನಾನು ನಿನಗೆ ಅತ್ಯಧಿಕವಾದ ಬಲವಾಗಿದ್ದೇನೆ. உனக்கு பலன், ನಾನೇ ನಿನಗೆ ಬಲವು, என் பலம் உனக்கு போதும். ನನ್ನ ಬಲವು ನಿನಗೆ ಸಾಕು. யோபுக்கு சொல்றார் கர்த்தர், ಆದ್ರಿಂದ ಯೋಬನಿಗೆ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என் கிருபை உனக்கு போதும், ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು. உன் பலவீனத்திலே ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ பலம் உன்னை தாங்கும். ನನ್ನ ಬಲವು ನಿನ್ನನ್ನು ವಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆபிரகாம் சொல்றாரு, ಅದನ್ನೇ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಅಬ್ರಹಾಮನೇ, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಕೇಡ್ಯವಾಗಿದ್ದೇನೆ. எந்த ஆபத்து வந்தாலும் அது உன்னை அணுகாது. ಯಾವ ಅಪಾಯವೂ ನಿನಗೆ ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. சுற்றிலுமாய் கேடகமாய் இருந்து நான் பாதுகாப்பேன். ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ನಿನಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವೆನು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, மகா பலனுமாய் இருப்பேன். ನಾನು ನಿನಗೆ ಅತ್ಯಧಿಕವಾದಂತಹ ಬಲವಾಗಿರುವೆನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. உலகத்தில் வேற எதுவும் இருக்காது. ಅವರಿಗಿಂತ ಅತ್ಯಧಿಕವಾದ ಬಲವು ಯಾವುದೂ ಇರುವುದಿಲ್ಲ. அணுகுண்டுக்கு இருக்காது, ಅದು ಯಾವುದೇ ಒಂದು ಗುಂಡಿಗಿರುವುದಿಲ್ಲ, ರಾಕೆಟ್ ಇರುವುದಿಲ್ಲ, பீரங்கிகளுக்கு இருக்காது, ಯಾವುದೇ ಬೀರಂಗಿಗಿರುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய பலம், ಆದರೆ ಕರ್ತನ ಬಲವು ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ அதிர வைக்க வராத ಲೋಕವನ್ನೇ ನಡುಗಿಸಲು ಅವರಿಂದ ಸಾಧ್ಯ. அவரே பலன், ಆತನೇ ಬಲವುಳ್ಳ ಆತನು, அவரே பலசாலி, ಆತನೇ ಬಲಶಾಲಿಯು. அவர் சொல்கிறார் ಆபிರகாமுக்கு, ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, கேடகமா இருக்கிறேன், ನಾನು ನಿನಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು உனக்கு மகா பலனமா இருக்கிறேன், ನಾನು ನಿನಗೆ ಮಹಾ ಬಲವಾಗಿರುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. உபாகமம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 33ஆம் அதிகாரம் 33ನೇ ಅಧ್ಯಾಯ 29ஆம் வசனத்தில் சொல்கிறார், 29ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், இஸ்ரவேலே பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? இப்போ இவனை உயர்த்தார் கர்த்தர், புகழ்ந்து பேசுறார். ಈಗ ಕರ್ತನಲ್ಲಿ ಹೊಗಳಿ ಹಾಡು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಜನಮೇ, ಕರ್ತನಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಜನರೇ, ನಿನಗೆ ಸಮಾನನು ಯಾರು? உனக்கு சமானம் அந்த பூமியில யாரும் எழும்ப முடியாது. ನಿನಗೆ ಸಮಾನನಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎದ್ದೇಳಲು ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மகனாய் இருக்கிறாய், ಕಾರಣ ನೀನು ನನ್ನ ಮಗನಾಗಿ இருக்கிறாய், ನನ್ನ ಮಗಳಾಗಿದ್ದೀಯ, என்னால விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ನನ್ನಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀಯ, அடிமைதன எகிப்து நாட்டிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வந்திருக்கிறேன், ದಾಸೋತದ ಆ ದೇಶದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ, ನಾನು ಉನ್ನೋடு இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಉನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ವಿಲಗ ಮಾಟೇನ್, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಾನು ಕೈಬಿಡ ಮಾಟೇನ್, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ, ನಾನು ಉನ್ನ ಅಳಿக்க ಮಾಟೇನ್, ನಿನ್ನನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದೂ ಇಲ್ಲ, ನಾನು ಉನ್ನ ಮರಕ ಮಾಟೇನ್, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದೂ ಇಲ್ಲ. ನೀ ಕವಲಪಡಾದೆ, ನೀನು எந்த ಚಿಂತೆಪಡಬೇಡ, வரட்டும், ಏನೇ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಂಭವಿಸಲಿ, ನಾನು ಉನ್ನ பாதுகாப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವೆನು, ನಾನು ಉನக்கு மகா பலனுமாய் இருப்பேன், ನಾನು ನಿನಗೆ ಮಹಾ ಬಲವಾಗಿ ಇರುವೆನು. இப்படி சொல்கிறார். ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಇಸ್ರಾಯೇಲೇ என்னால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒப்பானவன் யார்? ನನ್ನಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವ ನಿನಗೆ ಸಮಾನನು ಯಾರು? வாசிக்கலாம்.
உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ನಿನಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು அவர்கள் மேடுகளை, ಅವರ மேடுகளை, பெருமைகளை, ಅವರ ಹೆಮ್ಮೆಯನ್ನ நீ மிதித்து போடு. ನೀನು ಅದನ್ನು ತುಳಿದು ಹಾಕು. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತಾ? நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற கேடகமாய் இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ. நான் உனக்கு சகாயம் பண்ணி உன்னை பாதுகாக்கிற சகாயமா இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಕಾಪಾಡುವಂತಹ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, மகிமையின் பட்டயம், ಮಹಿಮೆಯ ಖಡ್ಗವು. எது மகிமையின் பட்டயம்? ಆ ಮಹಿಮೆಯ ಖಡ್ಗವು ಯಾವುದು? இருக்கிற ஒவ்வொருடைய கையில் இருக்கிற கர்த்தருடைய வேதம் தான் மகிமையின் பட்டயம். ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಕೈಯಲ್ಲಿರುವಂತಹ ಮಹಿಮೆ ವೇದವೇ ಆ ಮಹಿಮೆಯ ಖಡ್ಗವಾಗಿದೆ. அது உனக்கு இருக்கும்போது, ಅದು ನಿನಗಿರುವಾಗ பயப்படாதே, ನೀನು ಭಯಪಡಬೇಡ. ಅಡಿಕಲமா இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದೇನೆ. மகாபலனா இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಮಹಾಬಲವಾಗಿದ್ದೇನೆ. கேடகமா இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ. சத்துருக்களை, அந்த மேடுகளை, அந்த மேட்டிமை, அந்த பெருமையை மிதித்து போடுவேன். ನಿನ್ನ ಶತ್ರುಗಿರುವಂತಹ ಹೆಮ್ಮೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ತುಳಿದು ಅದನ್ನು ಸಮ ಮಾಡಿವಿ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. சங்கீதம் 84:11 வாசிப்போம். ಕೀರ್ತನೆ 84:11 ಓದೋಣ. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ಕರ್ತನು ஒவ்வொருவருக்கும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ சூரியன் இருக்கிறாராம். ಸೂರ್ಯನಾಗಿದ್ದಾರೆ. சூரியன் இடத்துல ಅನೇಕ நன்மைகள் இருக்கிறது. ಸೂರ್ಯನ ಬಳಿ ಅನೇಕ ಉಳಿತಿದೆ. நாம மனிதன் படைப்பதற்கு உஷ்ணத்தை, முதல் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತಿದೆ. ಅದರ ಮೂಲಕ ಸೂರ್ಯ ಉಷ್ಣತೆ ಕೊಡುತ್ತದೆ. ಅದರ ನಂತರ ಉಷ್ಣತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದೆ. எல்லா உயிர்களும் பிழைத்துக்கொள்ள சூரிய வெளிச்சம் தேவை. ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಗಳು ಬದುಕಿಕೊಳ್ಳಲು ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ಅವಶ್ಯ. சூரியன் மகா வல்லமை உள்ளது. ಸೂರ್ಯನು ಮಹಾಬಲವುಳ್ಳವನು. அதை படைத்தவரே கர்த்தர். ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನೇ ಕರ್ತನು. அவர் சொல்கிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, சூரியನು, ನಾನು ನಿನಗೆ ಸೂರ್ಯನು, கேடகமாய் இருக்கிறேன், ಗುರಾಣಿಯೂ ಆಗಿದ್ದೇನೆ, பாதுகாக்கிறவனாய் ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವವನು ಆಗಿದ್ದೇನೆ, சுற்றிலும் மதில் போட்டு இருக்கிறேன், ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ನಾನು ಗೋಡೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದೇನೆ, ஒருவனும் தொட முடியாது, ಒಬ್ಬರು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲಾಗುವುದಿಲ್ಲ, தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವವನು ನನ್ನ ಕಣ್ಮಣಿಯನ್ನು ಮುಟ್ಟುವವನಾಗಿದ್ದಾನೆ, ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದೇನೆ. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವ. 115 ಸಂಗೀತಂ, ಕೀರ್ತನೆ 115 9ನೇ ವಾಕ್ಯ. ಕರ್ತனை ನಂಬುವುದು ಕುರಿತು சொல்லப்படுகிறது. ಕರ್ತನನ್ನು ನಂಬುವುದರ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಜನமே, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಜನರೇ, ಆರೋನಿನ ಕುಟುಂಬமே, ಆರೋನಿನ ಕುಟುಂಬ, ಆರೋನನ ವಂಶಸ್ಥವರೇ, ಊಳಿಯಕರ ವಂಶமே, ಸೇವಕರ ವಂಶದವರೇ, ಕರ್ತரை ನಂಬು, ಕರ್ತನನ್ನ ನೀವು ನಂಬಿರಿ, ಕರ್ತரை ನಂಬು, ಕರ್ತನನ್ನ ನಂಬಿರಿ, அவர்தான் உனக்கு நம்பிக்கையின் தேவன், ಅವರೇ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆಯ ದೇವರು, உனக்கு சகாயமா இருக்கிறார், ಅವರೇ ನಿಮಗೆ ಸಹಾಯವಾಗಿದ್ದಾರೆ, கேடகமா இருக்கிறார், ಅವರೇ ನಿಮಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ, ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அப்படி சொல்லிட்டே வந்து சொல்றாரு, ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. பொதுவா சொல்லிட்டு வரான். ಹೀಗೆ ಆತನು ಆರೋನ್ ಕುಟುಂಬத்தாರೇ ಕರ್ತனை ನಂಬುங்கள், ಆರೋನ್ ಮನೆದೇವರೇ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರಿ, ಕರ್ತரை ನಂಬುங்கள், ಇಸ್ರೇಲ್ ಮನೆತನದವರೇ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರಿ, பயப்படுகிற பெரியோரே சிறியோரே கர்த்தரை நம்புங்கள், ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವ ಹಿರಿಯವರೇ ಚಿಕ್ಕವರೇ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உடனே இப்படியாக சொல்கிறார், ಕೂಡಲೇ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், ಆತನು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. 12ನೇ ವಚನ சொல்றாரு, 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீங்க நம்புங்கப்பா, ನೀವು ನಂಬಿ. ಆರೋನ್ ಕುಟುಂಬத்தாರೇ, ಆರೋನ್ ಮನೆತನದವರೇ, ಇಸ್ರೇಲ್ ಕುಟುಂಬದವರೇ, ಕರ್ತರಿಗೆ ಭಯಪಡುகிற பெரியோரே சிறியோரே, ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವ ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರೇ, ಕರ್ತரை ನಂಬುங்க, ಕರ್ತನನ್ನ ನಂಬಿರಿ. நீங்கள் அவரை நம்பும் பொழுது, ನೀವು ಅವರನ್ನು ನಂಬುವಾಗ அவர் நம்மை நினைத்திருக்கிறார், ಆತನು ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. பாட்டு கூட அருமையா பாடுறாங்க இல்லையா? ಒಂದು ಹಾಡನ್ನು ಸಹ ಹೀಗೆ ಹಾಡುವುದುಂಟು, ದೇವಕುಮಾರ 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 கொஞ்சம் நினைத்திருங்க, ನಮ್ಮನ್ನು ಸ್ವಲ್ಪ ನೆನೆಸಿಕೋ. ஹல்லேலூயா, ஹalleluya. கொஞ்சம் என்ன, ಸ್ವಲ್ಪವೇನು, அதிகமாகவே நினைக்கிறேன், ಆತನು ಬಹಳ ಹೆಚ್ಚಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುವನು. ಹalleluya. ಆತನು ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡರೆ ಸಾಕು, ஆசீர்வதிக்கிறது, ಆತನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. மரிக்க போகிறான், ಸಾಯುವಂತಹ பக்க வலது புறத்தில் இருக்கிற அந்த கள்ளன், ಆ
ಬಲಭಾಗದಲ್ಲಿರುವಂತಹ ಕಳ್ಳನು அவன் கேட்கிறான், ಅವನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, ராஜ்யத்தில் நீ வரப்போகிறீர், ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಬರಲಿದ್ದೀರಾ, நீ வரும்போது ನೀವು ಬರುವಾಗ என்னை நினைத்துக் கொள்ளுங்க. ನನ್ನನ್ನ ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. நாமும் கூட அநேகர் அப்படிதான் ஜெபிக்கிறேங்க. ಇವತ್ತು ನಾವು ಸಹ ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, நினைத்துக் கொள்ளுங்கப்பா, ನನ್ನನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿ, என்னை நினைத்துக் கொள்ளுங்க. ನನ್ನನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿ. சங்கீதம் ಕೀರ್ತನೆ 13 13 நான் அதிகமாக வாசித்து தியானிக்கிறது உண்டு. ಹೆಚ್ಚಾಗಿ ಅದನ್ನ ಓದಿ ಧ್ಯಾನಿಸುವುದು. சங்கீதக்காரன் சொல்றான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, சஞ்சலத்தை என் இதயத்தில் வைத்து நித்தம் நான் கலங்குகிறேன் ஆண்டவரே. ಅನೇಕ ಕಳವಳದಿಂದ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಬಹಳ ಕಳವಳಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ನನ್ನನ್ನು ಮರೆತಿರುವಿರಿ, எதுவரைக்கும் உன் முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர், ಎಷ್ಟರವರೆಗೆ ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನನಗೆ ಮರೆ ಮಾಡುವಿರಿ. அப்படின்றவன் அதிக மன வருத்தத்தோடு துக்கத்தோடு அந்த பாடலை ಈ பாடுகிறான். ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಮನವ್ಯತೆಯೊಂದಿಗೆ ದುಃಖದಿಂದ ಈ ಗೀತೆಯನ್ನು ಹಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. நித்தம் சஞ்சலத்தால் நெஞ்சமெல்லாம் கலங்குதப்பா, நித்தம் சஞ்சலத்தால் நெஞ்சமெல்லாம் கலங்குதப்பா, நீர் எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், நீர் எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், நீர் எப்போதுதான் என்னை நினைத்திடுவீர், நீர் எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், நீர் எப்போதுதான் என்னை நினைத்திடுவீர், என் தேவா இயேசு ராஜா, என் தேவா இயேசு ராஜா, நான் மனம் திறந்து பேச வேண்டும் தேவாவும் சமூகத்திலே, நான் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் இயேசு ராஜாவும் பாதத்திலே. சங்கீதக்காரன் சொல்றான், ಕೀರ್ತನೆಗಾರ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, என் சஞ்சலத்தாலே ನನ್ನ ಸಂಚಲತೆಯಿಂದ நித்தம் நான் அப்படி கலங்குகிறேன் ஆண்டவரே, ನಿತ್ಯವಾಗಿ ನಾನು ಕಳವಳಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ. எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், ಎಷ್ಟರವರೆಗೆ ನನ್ನನ್ನು ಮರೆತಿರುವಿರಿ, எப்பொழுதுதான் என்னை நினைத்திடுவீர், ಯಾವಾಗ ನನ್ನನ್ನು எப்பொழுது ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ, உன் முகத்தை எனக்கு திருப்பி காண்பிப்பீர், ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನನಗೆ ಮರುದರ್ಶನ ತೋರಿಸುವಿರಿ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அவருடைய சகாயம் இருக்கிறதே, ಆತನ ಸಹಾಯವಿದೆಯಲ್ಲ, எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாது. ಯಾವಾಗಲೂ ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದೇ ಇಲ್ಲ. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಆತನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. சங்கீதக்காரர் அதை சொல்லிக்கொண்டே போகிறான், ಹೀಗೆ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ, பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವರಂತ ಚಿಕ್ಕವರನ್ನು ದೊಡ್ಡವರನ್ನು ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಭಯಪಡುತ್ತಾರೋ, சிறியோர்னு எழுதல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕವರಂತ ಬರೆದಿಲ್ಲ, ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವ ಹಿರಿಯರನ್ನು ಚಿಕ್ಕವರನ್ನೇ பெரியோர் முதல் சொல்றாரு, ಏತಕ್ಕೆ ಹಿರಿಯರನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. குடும்பத்தார் பெரியவர்கள் பயந்து கர்த்தர் பயந்து நடந்தாதான் பிள்ளைகள் அதை பார்த்து பயந்து நடக்கும். ಹಿರಿಯರು ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವಾಗಲೇ ಮಕ್ಕಳು ಸಹ ಅಂಚಿ ನಡೆಯುವರು. ನಾನು எங்க பேர பசங்களுக்கு அடிக்கடி சொல்லினே இருப்பேன், ಅಯ್ಯನವರು ಆಗಾಗ ಹೇಳುತ್ತಿರ್ತಾರೆ ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೆ, ಅವರನ್ನು ಗದರಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ, ಹೀಗೆ ಮಾಡಿರಿ ಹಾಗೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಭಯಪಡುವ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತಾರೆ. ನಂತರ ಅವರು ಅಯ್ಯೋ ಹೋಗ್ಲಿ ಬಿಡಿ ಅಂತ ಹಾಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಹಿಂದೆ ಹೋಗಿ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾರೋ ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಮಾತಾಡಲಿ, ಹೇಳಬೇಕಾಗಿರುವುದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தூண்டுகோல் இல்லைன்னா, ಒಂದು ಆಧಾರದ ಕೋಲಿಲ್ಲದಿದ್ದರೆ ಅಗಲ್ ಬೆಳಕು, ಆ ದೀಪವು ಅದರಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ವಾರ್ತು ಅದರಲ್ಲಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ஒரு ಹಾಕಿ திரியை அதில் வைத்து கொளுத்துவார்கள், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಬತ್ತಿಯನ್ನು ಇಟ್ಟು ಅದನ್ನ ಹಚ್ಚುವುದು, அது எரிஞ்சிட்டே இருக்கும், ಅದು ಹುರಿಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அதுல ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಣ್ಣ ಕಡ್ಡಿ அல்லது ಏನಾದ್ರು இரும்புல ஏதோ ஒரு பொருள் வச்சிருப்பாங்க, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಣ್ಣ ಕಡ್ಡಿ ಅಥವಾ ಒಂದು அந்த திரி ಕಬ್ಬಿಣದ எரிஞ்சிட்டே ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು வரும்போது ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅದು ತ್ರಿಯಲ್ಲಿ ಹುರಿಯುತ್ತಿರುವಾಗ ಬತ್ತಿ கொஞ்சம் வெளிச்சம் மங்கலா இருக்கும்போது ಆ ಬೆಳಕು ಕಡಿಮೆಯಾಗುವಾಗ அதை அப்படி தள்ளி விடுவாங்க, ಹಾಗೆ ಆ ಬತ್ತಿನ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಕಿತ್ತುವರು, அப்ப மறுபடியும் பிரகாசமாய் ಆಗ ಹಾಗೆ ಅದು ಮತ್ತೆ ಪ್ರಕಾಶವಾಗಿ ಉರಿಯುತ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಹಿರಿಯರು, பிள்ளைகளுக்கு தெரியாது, ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ, மதியனும் நெஞ்சிலே மதியனும் ஒட்டி இருக்குமா, ಅವರಿಗೆ ಮತಿಹೀನ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂಟಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. பெரியவர்கள் சொல்லுவாங்க, ಆಗ ದೊಡ್ಡವರು ಅವರಿಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ, செய்யாதே இப்படி செய், ಹೀಗೆ ಮಾಡಬೇಡ, ಹೀಗೆ ಮಾಡು, ಆಪತ್ತಾಗಿ ಮುಡಿயும். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದರೆ ಹಿಂಗೆ ಅಪಾಯವಾಗಿ ಮುಗಿಯುತ್ತದೆ. ಅದು ತೂಂಡುಗೋಲ್ ಮಾದರಿ, ಅದು ಒಂದು ಊರುಗೋಲು ಆಗಿದೆ.
ஒரு சில பிள்ளைகள் அதை கேட்டு பயந்து நடப்பாங்க. ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಅದನ್ನ ಕೇಳಿ ಭಯಪಟ್ಟು ನಡೀತಾರೆ. பயந்து நடக்கலன்னா அதுக்குரிய பலன் அவர்கள் அனுபவிப்பாங்க. ಕೆಲವರು ಭಯಪಡದೆ ನಡೆಯುವಾಗ ಅದಕ್ಕೆ ಉಂಟಾದ ದಂಡನೆಯನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸುವರು. எவ்வளவோ பேர் சொன்னாங்க, ಎಷ್ಟೋ ಜನ ಹೇಳಿದರು. என் தாத்தா பாட்டி சொன்னாங்க, ನಮ್ಮ ತಾತ ಅಜ್ಜಿಯಂದಿರು ಹೇಳಿದರು, சொன்னாங்க, ನಮ್ಮ ಅಪ್ಪಮ್ಮ ಹೇಳಿದರು, என் அண்ணா அக்கா எல்லாம் சொன்னாங்க, ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅಕ್ಕಂದಿರು ಹೇಳಿದರು, நண்பர்கள் சொன்னாங்க, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಹೇಳಿದರು. நான் கேட்கல, ನಾನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. கேஜி பட்டணத்துல ಕೆಜಿಎಫ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ வெள்ளிக்கிழமை தோறும் 2 மணிக்கு ஒரு வீட்டுல ಶುಕ್ರವಾರ 2 ಗಂಟೆಯ ಸಮಯದಲ್ಲಿ நான் அம்மாவும் போய் அங்கே அந்த வீட்டை சந்தித்து கூட்டம் நடத்துவாங்க. ಅಯ್ಯನವರು ಪಾಸ್ಟಮ್ ಅವರು ಆ ಮನೆಯನ್ನು ಸಂಧಿಸಿ ಅಲ್ಲಿ ಕೂಟವನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದರು. 30, 40, 50 பேர் ಜನங்க ಕೂಡುவாங்க. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 50-60 ಜನರು ಅಲ್ಲಿ ಕೂಡುತ್ತಿದ್ದರು. நிறைய கூடி வருவாங்க. ಅನೇಕರು ಕೂಡಿ ಬರುತ್ತಿದ್ದರು. அப்பொழுது ಆಗ நான் ஒரு குஷ்டரோகி குறித்து பேசிக்கொண்டிருந்தேன். ಅಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಯ ಬಗ್ಗೆ ಅಯ್ಯನವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. ஒரு பெரிய பணக்காரன், ಒಂದು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನು, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், ಅವನಿಗೆ 1000 ಗಟ್ಟಲೆ ಏಕರೆ ಇತ್ತು. கோட்டீஸ்வரன். ಅವನು ಕೋಟ್ಯಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದನು. அவன் தாய் தகப்பன மதிக்கல் வளர்ந்துட்ட பிறகு ಅವನು ಬೆಳೆದ ನಂತರ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಲಿಲ್ಲ. அவன் மனைவி எவ்வளவு சொல்லி பார்த்தாள். ಅವರ ಹೆಂಡತಿ ಎಷ್ಟೇ ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ கூட ಮಾತನಾಡಿದರು. பிறந்தவர்கள் புத்தி சொல்லி ಒಡ பார்த்தாங்க. ಹುಟ್ಟಿದವರು ಬುದ್ಧಿಯನ್ನು ಹೇಳಿದರು. நண்பர்கள் சொல்லி பார்த்தாங்க. ಸ್ನೇಹಿತರು ಸಹ ಹೇಳಿದರು. பிள்ளைகளும் அழுது பார்த்தது. ಮಕ್ಕಳು ಸಹ ಹತ್ತು ಅವರಿಗೆ ಹೇಳಿದರು. அவன் அடங்கலை கேட்கவில்லை. ಆದರೂ ಅವನು ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಲಿಲ್ಲ. இஷ்டம் போல ತನ್ನ ಇಷ್ಟದ ಹಾಗೆ பரஸ்திரிகளை சரியான தவறான பொம்பளைகளை தேடி போய் தன் வாழ்க்கை கெடுத்துக் கொண்டுவான். ಪರಸ್ತ್ರೀಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿ ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಹಾಳು ಮಾಡಿಕೊಂಡನು. குடித்து வெறித்து தன் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தான். ಕುಡಿದು ಅಮಲೇರಿ ತನ್ನ ಹಣವನ್ನೆಲ್ಲ ಖರ್ಚು ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದನು. குஷ்டரோகம் தொடங்கி விட்டது. ಅವನಿಗೆ ಕುಷ್ಠರೋಗವು ಅಂಟಿಕೊಂಡಿತು. இந்த ஊர்ல அவனால் வாழ முடியல. ಆ ಊರಿನಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಬದುಕಲಾಗಲಿಲ್ಲ. குடும்பத்தில் அவனால் இருக்க முடியல. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರಲು ಅವನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. அவனுடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக விரல்கள் எல்லாம் குறைய ஆரம்பித்தது. ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಬೆರಳುಗಳೆಲ್ಲ ಹಾಗೆ ಅದು ಕಡಿಮೆಯಾಗುತ್ತಾ ಬಂದಿತ್ತು. அவன் எங்கேயோ புறப்பட்டு போய்விட்டான். ಅವನು ಎಲ್ಲಿಗೋ ಹೊರಟು ಹೋಗಿ ಬಿಟ್ಟನು. குடும்பத்தாரை விட்டு விட்டார்கள். ಕುಟುಂಬದವರು ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அவன் அந்த குஷ்டரோகி கூட்டத்தோடு சேர்ந்து ಅವನು ಕುಷ್ಠರೋಗಿಯ ಕೂಟದವರೊಂದಿಗೆ ಸೇರಿ சாப்பாடு எடுத்து ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಊಟವನ್ನ ಬೇಡಿಕೊಂಡು அதை சாப்பிடுறது பழக்கம். ಅದನ್ನು ಅವನು ಊಟ ಮಾಡುವುದು ಅವನಿಗೆ ಅಭ್ಯಾಸವಾಗಿತ್ತು. இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ಹೀಗೆ ಅಯ್ಯನವರು ಮಾತನಾಡ್ತಿರುವಾಗ ஒரு சிலரை நான் பார்த்தேன். ಕೆಲವರನ್ನ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ அந்த டிஃபன்ல சாப்பாடு வாங்குவாங்க. ಅವರು ಡಬ್ಬದಲ್ಲಿ ಊಟವನ್ನು கண்களை நேரடியா பார்த்திருக்கிறேன். ಆ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನೇರವಾಗಿ ಅದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. அந்த சாப்பாட்டை அந்த கையில் இருந்து எடுத்து சாப்பிட முடியாது. ಆ ಊಟವನ್ನ ತಮ್ಮ ಕೈಗಳಿಂದ ತೆಗೆದು ಅವರಿಂದ ತಿನ್ನಲಾಗುವುದಿಲ್ಲ. விரல்கள் இல்ல. ಅವರಿಗೆ ಬೆರಳುಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. போயிருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಆ ಬೆರಳು வாய்க்கு போக சரி கீழே கொட்டிடும். ಅದು ಬಾಯಿಯ ಒಳಗೆ ಹೋಗುವಷ್ಟರಲ್ಲಿ ಅನ್ನ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ. இப்படியாய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಿರುವಾಗ ஜன்னல் இருக்கும். ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಕಿಟಕಿ ಇತ್ತು. அந்த வீட்டுக்கு அந்த ரூமுக்கு ಆ ರೂಮಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಿಟಕಿ ಇತ್ತು. திடீர்னு அந்த ஜன்னல் இருக்க வேணும். ಆ ಕಿಟಕಿಯಿಂದ ದಿಢೀರ್ ಅಂತ ಬೇ ಅಂತ ಅಲ್ಲಿ ಕಿರ್ಚಾಡಿದ. ಅವನು ಕೂಗಾಡಿದ. ಅಲ್ಲಿ ಅಯ್ಯನವರು ನೋಡಿದರು. அவன் அப்படி வாடான்னு செய்ய கட்டின. ಅವನಿಗೆ ಆ ರೀತಿ ಆ ಕಡೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಮುಂದಕ್ಕೆ ಬರಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. வாசல் பிடிக்க வந்தான். ಅವನು ಹೊಸ್ತಲ ಬಳಿಗೆ ಬಂದನು. டிஃபன் கையில் இருக்கிறது. ಅವನ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಂದು ಟಿಫಿನ್ ಬಾಕ್ಸ್ ಇದೆ. ಅವನು ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಹೇಳಿದನು, நீங்க சொன்ன அத்தனை காரியம் எனக்குதாயா. ನೀವು ಹೇಳಿದಂತ ಅಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯವು ನಿಜವೇ ಅಯ್ಯ. தாய் தகப்பன் சொல்லி பார்த்தார். ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ನನಗೆ ಹೇಳಿದರು. கூட பிறந்தவர்கள் சொல்லி ಒಡ ಹುಟ್ಟಿದವರು ನನಗೆ ಹೇಳಿದರು. என் மனைவி எத்தனையோ தடவை காலை பிடித்து அழுது. ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನಗೆ ಎಷ್ಟು ಕಾಲುಗಳನ್ನು ಹಿಡಿದು ಬೇಡಿ ನೋಡಿದಳು. ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನಗೆ ಹೇಳಿ ನೋಡಿದರು. நண்பர்கள் புத்தி சொல்லி பார்த்தார்கள். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನನಗೆ ಬುದ್ಧಿ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದರು. ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ, கேட்கவில்லை, ನಾನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. என் விரல்களெல்லாம் இருக்குல்லையா. ಇವತ್ತು ನನಗೆ ಬೆರಳುಗಳೇ ಇಲ್ಲ. சாப்பிட கொடுத்து சாப்பிடுவா எடுத்து சாப்பிட முடியல. ಕೊಟ್ಟಿರುವಂತ ಊಟವನ್ನ ತೆಗೆದು ತಿನ್ನಲು ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. பாவிதாயா. ಅಯ್ಯೋ ನಾನು ಪಾಪಿ ಅಯ್ಯ. ஆண்டவரே என்னை மன்னிப்பாரா என்று ಆ ದೇವರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಾರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. எப்பொழுது நீ இந்த தவறை உணர்ந்துட்டியோ, ಯಾವಾಗ ನೀನು ಆ ತಪ್ಪನ್ನು கண்டிப்பாக மன்னிப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನು ಕ್ಷಮಿಸುವರು. சுகமாகுமா? ಈ ವ್ಯಾಧಿಯು ಸೌಖ್ಯವಾಗುತ್ತದಾ? அவரை விசுவாசத்தோடு உறுதியாய் நம்பினால் ಆತನನ್ನು அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. அவர் ಕುಷ್ಠರೋಗಿகளை ತೊಟ್ಟು ಸುಖಪಡಿಸಿರ್ತಾರೆ. ಆತನನ್ನು ನೀನು ನಂಬುವುದಾದರೆ ಆತನಿಂದ ಕೂಡದೇ ಇರುವಂತಹ ಯಾವುದೇ ಕಾರ್ಯವಿಲ್ಲ. ಮುಡಿகிறவர்கள் அங்கே இருந்து ಅವನು ಆ ಕೂಟ ಮುಗಿಯುವವರೆಗೂ ಅಲ್ಲೇ ಇದ್ದು முடிந்த பிறகு என்னிடத்தில் ஜெபித்துக்கொண்டு ನಂತರದಲ್ಲಿ ಅಯ್ಯನವರ ಬಳಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡು ಹೋದನು. ಏನ್ சொல்கிறேன் ಏತಕ್ಕೆ ಘಟನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆಂದರೆ, கர்த்தருக்கு கூப்பிடுகிறவர்களே, ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವವರನ್ನ ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ಎಂದಿಗೂ ಆತನು ಕೈ ಬಿಡುವ ದೇವನಲ್ಲ. நீதிமொழியின் புஸ்தகம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 30ஆம் அதிகாரம் 30ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಓದುವ. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம், ದೇವರ ವಚನವು புடமிடப்பட்டதாம். ಅದು ಶುದ್ಧವಾಗಿದೆ. ரொம்ப இந்த
ஆசாரிகள், பொன் வேலை செய்கிறவர்கள், ಈ ಚಿನ್ನದ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುವವರು அந்த பொண்ணை அந்த அப்படியே அந்த பாதரச அந்த வெளுக்கல் அப்படியே சூடு ஏத்துவாங்க. ಆ ಚಿನ್ನಕ್ಕೆ ಪಾದರಸದಲ್ಲಿ ಹಾಗೆ ಅದಕ್ಕೆ ಬಿಸಿಯನ್ನು ಮುಟ್ಟಿಸುತ್ತಾರೆ. அதுதான் புடமிடப்படுகிறதுன்னு அர்த்தம். ಅದೇ ಪುಟ ಕುಲುಮೆಗೆ ಹಾಕುವುದು. புடமிடப்பட்ட போது அந்த ஆசாரியனுடைய முகம் அந்த தங்கத்துல தெரிகிற வரையிலும் அது சூடேற்று வரும். ಆ ಕೆಲಸ ಮಾಡುವವರ ಮುಖವು ಆ ದರ್ಪಣದಲ್ಲಿ ಕಾಣುವಂತೆ ಅದರಲ್ಲಿ ಕಾಣುವವರೆಗೂ ಅದಕ್ಕೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಹಾಕಿ ಪುಟ ಕುಲುಮಕ್ಕೆ ಹಾಕಿ ಹಾಗೆ ಅದನ್ನ ಬೆಂಕಿಸುವುದು. அதுல இருக்கிற அந்த அசுத்தங்கள் துகள்கள் எல்லாம் விலகிடும். ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಅಶುದ್ಧವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು, ಬೇಡವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅದರಿಂದ ಅದು ನೀಗಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ಅದರ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನುடைய வார்த்தை, ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ புடமிடப்பட்டது. ಅದು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು. எந்த அக்னி? ಯಾವ ಅಗ್ನಿಯು? ಪರಿಶುದ್ಧ ಆವಿ என்கிற ಅಗ್ನಿಯಾல் புடமிடப்பட்டது. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರ ಅಗ್ನಿಯಿಂದ ಅದು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು. புடமிடப்பட்டு அதுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ಅದು ಪುಟ ಕುಲುಮಕ್ಕೆ ಹಾಕಿ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ ಅದು ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಡುವರು. ஒருவராலும் குற்றம் சாட்ட முடியாது. ಅದರ ಮೇಲೆ ಯಾರೊಬ್ಬರು ದೋಷಾರೋಪಣೆ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. சாத்தானாலையும் குற்றம் சாட்ட முடியாது. ಸೈತಾನನಿಂದಲೂ ದೋಷ ರೂಪಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ವಾರ್ತೆ ಅவ்வளவு ಪರಿಶುದ್ಧமானது, ಅದು ಬಲமுள்ளது, ಅದು ಜೀವನುಳ್ಳது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಅಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು, ಬಲವುಳ್ಳದ್ದು, ಜೀವವುಳ್ಳದ್ದು ಆಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, சாலமோன் ஞானி சொல்கிறார், ಸಾಲೊಮೋನ್ ಜ್ಞಾನಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, 30ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ, தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தரை பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அது கேடகமானது. ದೇವರ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳು ಶುದ್ಧವಾಗಿವೆ. ಆತನಲ್ಲಿ ಭರವಸೆಯಿಡುವವನಿಗೆ ಆತನು ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர், ಕರ್ತನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವವನು, சேர்ந்து கொள்ளுகிறவர், ಆತನಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ಳುವವನು, அவர் ಸಹಾಯಮಾய் ಕೇಡಗಮಾய் ಪಾದುಗಾಪಾய் இருக்கிறார். ಆತನು ಸಹಾಯಕನಾಗಿ ಕೇಡ್ಯವಾಗಿ ಆತನಿಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾನೆ. அடுத்ததாக ನಂತರವಾಗಿ ನಿತ್ಯ ಕಣ್ಗಳಾಗುತ್ತೆ. ಆತನಿಗೆ ನಿತ್ಯವಾದಂತಹ ಕಣ್ಣುಗಳು, ನಿತ್ಯ ಕಣ್ಮலை. ಆತನು ನಿತ್ಯವಾದಂತಹ ಬಂಡೆ. ನಿತ್ಯ ಕಣ್ಮலைನ அந்த கண்மலை மாறவே மாறாது. ಆ ಬಂಡೆಯು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. கடந்த வாரத்தில் கூட பைபிள்ஸ்ல பார்த்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ವೇದ ವ್ಯಾಸಂಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. முன்பதாக கூட பார்த்தோம். ಅದರ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. கண்மலை மேல் கட்டினவன் எந்த ஆபத்து, எந்த மழை, எந்த மேகம், எந்த வெள்ளம் வந்து மோதினாலும் அது விழாது, ಅழியாது, ಉறுதிಯಾಗಿ ನಿಲ್ತದೆ. ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಕಟ್ಟಿದವನಿಗೆ ಯಾವುದೇ ಅಪಾಯವಿರುವುದಿಲ್ಲ. ಬಂಡೆ, ಗಾಳಿ, ಬಿರುಗಾಳಿ ಎಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಮನೆಯ ಮೇಲೆ ಅಪ್ಪಳಿಸಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಭಯವು ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. நமக்கு ஒரு கண்மலை இருக்கு. ಹಾಗೆ ನಮಗೆ ಒಂದು ಬಂಡೆ ಇದೆ. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ನಿತ್ಯ ಕಣ್ಮಲೆ ಎಂದು சொல்லப்பட்டிருக்கிறது. ಆತನು ನಿತ್ಯವಾದಂತಹ ಬಂಡೆಯು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಸಂಗೀತ 71 சொல்கிறது. ಕೀರ್ತನೆ 71ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದೆ, 3ಆம் ವಚனம், 3ನೇ ವಾಕ್ಯ. நான் அதிகமாக வாசிக்கிற, நேசிக்கிற, விரும்புகிற அந்த வசனம் அது. ಹೆಚ್ಚಾಗಿ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತಹ ವಾಕ್ಯವದು. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ನೀನು ಯಾವಾಗಲೂ ನಾನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಬಲಸ್ಥಾನವಾಗಿರು. ಇದು ಸಹೋದರಿಗಳಿಗೆ ಅಧಿಕ ಪ್ರಯೋಜನமா ಇರುವಂತ ವಚನ. ಈ ವಾಕ್ಯವು ಸಹೋದರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಉಪಯೋಗವುಳ್ಳವಾಗಿರುತ್ತದೆ. ಬಂದು ತಂಗುகிற என் தாய் வீடாயிரும். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಬಂದು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ತಾಯಿಯ ಮನೆಯಾಗಿರು. எப்பொழுது வந்து தங்குகிற என் தகப்பன் வீடாயிரும். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಬಂದು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಾಗಿರು. எப்பொழுது வந்து தங்குகிற என் மூத்த அண்ணன் என் தமையனுடைய வீடாயிரும். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಬಂದು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ಹಿರಿಯ ಅಣ್ಣನಾಗಿರುವಂತಹ ಮನೆಯಾಗಿರು. ನಾನು ಇಳೆಪಾರಿಕೊಳ್ಳುವೆನು. ಅಲ್ಲಿ ನಾನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ನಾನು ತೇರ್ತಿಕೊಳ್ಳುವೆನು. ಅಲ್ಲಿ ನಾನು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಆರುದಲ ಅடைவேன். ಅಲ್ಲಿ ನಾನು ಸಾಂತ್ವನ ಹೊಂದುವೆನು. ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟು. ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟು. ಸಮಾಧಾನத்தை பெற்றுக்கொள்வேன். ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವೆನು. ಅದು ನಾನು ಬಂದು ತಂಗುகிற ಕಣ್ಮಲೆ. ಅದು ನಾನು ಬಂದು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಬಂಡೆಯು. ನಾ ಒಂದು இளைப்பாறுகிற கண்மலை. ನಾನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಬಂಡೆಯಾಗಿದೆ. கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಆ ಬಂಡೆಯಾದವರು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த கண்மலை தான் எனக்கு அடைக்கலம். ಆ ಬಂಡೆಯಾದವರೇ ನಮಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗವಾಗಿದೆ. கண்மலை தான் எனக்கு ஆகாரம். ಆ ಬಂಡೆ ನಮಗೆ ಆಹಾರವಾಗಿದೆ. அந்த கண்மலை தான் எனக்கு தாகம் தீர்க்கும் ஜீவநதி. ಆ ಬಂಡೆ ನಮಗೆ ದಾಹವನ್ನು ನೀಗಿಸುವ ಜೀವ ಬಂಡೆಯಾಗಿದೆ. தாகம் தீர்க்கிற கண்மலை. ಅದು ದಾಹವನ್ನು ತೀರಿಸುವ ಬಂಡೆ. தஞ்சம் கொடுக்கிற கண்மலையாಗಿದೆ. ಆಶ್ರಯ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವಂತಹ ಬಂಡೆಯಾಗಿದೆ. ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 25ஆம் அதிகாரம் 25ನೇ ಅಧ್ಯಾಯ 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் 3 வசனங்களை வாசிப்போமானால் 6ರಿಂದ 3 ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ இந்த கொல்கத்தா கல்வாரி சம்பவம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ಘಟನೆಯು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிப்போம். ಓದೋಣ. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும்
தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ಆಮೆನ್. ಈತನಿಗೋಸ್ಕರ ಕಾದಿದ್ದೆವು. ಇವರ್தான் நம்மை ரட்சிக்கிறவர். ಈತನೇ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವವನು. நம்மை விடுதலையாக்குறவர். ಈತನೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವವನು. இந்த கல்வாரி மலையில தான் ಈ ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಮರಣத்தை ಜಯமாக விழுங்குவார். ಆತನು ಮರಣವನ್ನು ಜಯವಾಗಿ ನುಂಗುವನು. பெரிய விருந்து. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಔತಣ. அங்க ஒரு பெரிய விருந்து. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಔತಣ. அவர் வெளியேறப்பட்ட பரிசுத்தமான ரத்தத்தை சிந்துகிறார். ಆತನ ಬಹು ಅಮೂಲ್ಯವಾದಂತಹ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಸರ್ವಲೋಕத்தின் எல்லா மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் நீக்குகிற ரத்தமாக இருக்கிறது. ಆ ರಕ್ತವು ಸಕಲ ಮಾನವ ಕುಲಗಳ ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಿಸುವಂತಹ ರಕ್ತವಾಗಿದೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் ஜீவனை கொடுக்கிறார். ಆತನು ಜೀವವನ್ನ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಕುಲಕ್ಕೆ ಮರುವಾழ்வு கொடுக்கிற அந்த ಜೀವ, ಮಾನವ ಕುಲಕ್ಕೆ ಮರು ಜೀವವನ್ನ ಕೊಡುವಂತಹ ಜೀವವದು. ஹalleluya 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 ஹalleluya. அது மறுவாழ்வு கொடுக்கிற ஜீவன். ಅದು ಮರು ಜೀವನವನ್ನ ಕೊಡುವಂತಹ ಯೇಸುವಿನ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇருந்து தான் நமக்கு புறப்பட்டு வருது. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯ ಮುಖಾಂತರವೇ ಹೊರಟು ಬರುತ್ತಾ ಇದೆ. ಆಗಿನಾಲ್தான் ಆದ ಕಾರಣ இந்த மலையிலே ಈ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ விருந்து, ದೊಡ್ಡ ಒಂದು ಔತಣ, எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். ಎಲ್ಲರ ಮುಖಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕಣ್ಣೀರು ಒರೆಸಲ್ಪಡುವುದು. எல்லாருடைய மேலே மூடி இருக்கிற முக்காடுகள் எல்லாம் நீக்கப்பட்டு போகும். ಎಲ್ಲರ ಮುಖದಲ್ಲಿರುವಂತಹ ಮುಖವಾಡವು ನೀಗಿಸಲ್ಪಡುವುದು. மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டார். ಆತನು ಮರಣವನ್ನು ಜಯವಾಗಿ ನುಂಗಿ ಹಾಕಿದನು. அது எது தெரியுமா? ಅದು ಏನು ಗೊತ್ತಾ? மலையிலே ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ உறுதியாய் ಸ್ಥಿರವಾದ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಿಂತ ಜೀವನುಳ್ಳ ಕಣ್ಮಲೆ ಅದು ಜೀವವುಳ್ಳ ಬಂಡೆಯಾಗಿದೆ. ನಿತ್ಯ ಕಣ್ಮಲೆ, ಅದು ಶಾಶ್ವತವಾದ ಬಂಡೆ. அந்த கண்மலை, ಆ ಬಂಡೆಯು நம்மை கவனித்துக்கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮನ್ನ ಗಮನಿಸಿಕೊಂಡೇ ಇದೆ. நம்மை பார்த்துக்கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದೆ. உலகத்தில் நீ எங்கே நான் எங்கே இருந்தாலும் அவர் கண்கள் பூமி எல்லாம் உலாவி நம்மை தேடி கண்டுபிடிக்கிறது. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲೇ ಇದ್ದರೂ ಆತನ ಕಣ್ಗಳು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಕಂಡುಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கே போக முடியாது. ಆತನ ಕಣ್ಗಳಿಗೆ ಮರೆಯಾಗಿ ನಾವು ಎಲ್ಲೂ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಏತಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ? நம்மை பாதுகாப்பதற்கு, ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲೆಂದು, நமக்கு சகாயம் செய்வதற்காக, ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲೆಂದು, நமக்கு ಆಲೋಚನೆ சொல்வதற்காக, ನಮಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳಲೆಂದು, நம்மோடு இருப்பதற்காக, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವಲೆಂದು. அந்த தேவன், ಆ ದೇವರು மிகுந்த நல்ல தேவன் அல்லவா? ಆತ ನಮಗೆ ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ದೇವರು. ಅದೇ ಯೆಶಾಯನಲ್ಲಿ 26ನೇ ಅಧಿಕಾರಂ 26ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 4ನೇ ವಚನத்தை வாசிப்போம். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವ. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும், இந்த கண்மலையாகிய கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். நித்திய கண்மலையாயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கர்த்தராகிய யெகோவா, ಕರ್ತನಾದ ಯೆಹೋವಾ இஸ்ரவேல் ಜನರಿಗೆ மட்டும் இருந்த கண்மலை அல்ல. ಬರೀ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಬಂಡೆ ಅಲ್ಲ. யூதர்களுக்கு மட்டும் இருந்த கண்மலை அல்ல. ಯಹೂದ್ಯರಿಗೆ ಮಾತ್ರ ಬಂಡೆ ಅಲ್ಲ. அவரை நம்புகிற, ಆತನನ್ನ ನಂಬುವ, அவரை ஏற்றுக்கொள்கிற, ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವ, ವಿಶ್ವಾಸಿக்கிற, ಆತನನ್ನು ವಿಶ್ವಾಸವಿಡುವ ಎಲ್ಲರಿಗೂ ಅವರು ನಿತ್ಯ ಕಣ್ಮಲೆಯಾಗಿ, ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ನಿತ್ಯವಾದ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. ನಿತ್ಯ ಕಣ್ಮಲೆ ಮೇಲೆ ನಾವು ಕೊಂಡು போய் நம்ம நிறுத்துகிறார். ನಿತ್ಯವಾದಂತಹ ಶಾಶ್ವತ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿದ್ದಾನೆ. 71ನೇ ಸಂಗೀತ 3ನೇ ವಚನ என்ன சொல்கிறது? 71ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? எப்போதும் வந்து தங்குற கண்மலையாய், ನಾನು ಯಾವಾಗಲೂ ಬಂದು ಆಶ್ರಯ ಹೊಂದುವಂತಹ ನಿತ್ಯವಾದ ಬಂಡೆ. எனக்கு இளைப்பாறுதல் அங்கதான்ப்பா. ನನಗೆ ಆ ಸಮಾಧಾನವು ಅಲ್ಲಿ. என்னை தேற்றிக்கொள்கிற இடம் அது. ನನ್ನನ್ನು ಸಂತೈಸಿಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳವು ಅದು. ಆறுதல் ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಇடம் ಅದು. ನನ್ನನ್ನು ಸಾಂತ್ವನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳವು ಅದು. ಅಳುದು ಅಳುದು ಓಯ್ದು என்னை தேற்றிக்கொள்கிற இடம் அது. ನಾನು ಅತ್ತು ನನ್ನನ್ನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳವು ಅದು. ನಿತ್ಯ ಕಣ್ಮಲೆ, ಆತನು ಶಾಶ್ವತವಾದ ಬಂಡೆ, என்னை பாதுகாக்கிற கண்மலை, ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವಂತಹ ಬಂಡೆ, எனக்கு சகாயம் செய்கிற கண்மலை, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತಹ எனக்கு ಬಂಡೆ, கேடகமாய் இருக்கிற கண்மலை, ನನಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿರುವಂತಹ ಬಂಡೆ. எங்கேயும் காணாத நிம்மதி உம் சமூகத்தில் கண்டேனையா, எங்கேயும் காணாத நிம்மதி
உம் சமூகத்தில் கண்டேனையா. இதுவரை பெற்றிராத சந்தோஷம், இதுவரை பெற்றிராத சந்தோஷம் இன்று நான் பெற்றேனையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு அழைக்கிறாரே, எல்லோரும் வாருங்களே. இயேசு அழைக்கிறாரே, எல்லோரும் வாருங்களே. புது வாழ்வு வாழ்ந்திடலாம், புது பலன் அடைந்திடலாம். புது வாழ்வு வாழ்ந்திடலாம், புது பலன் அடைந்திடலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தேவன், ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಂತಹ ದೇವರು, அவரே கேடகமாய், ಆತನೇ ಗುರಾಣಿಯೂ நம்மை ಆಗಿದ್ದಾನೆ. பாதுகாக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವವರು, நம்மோடு இருப்பவர், ನಮ್ಮೊಂದಿಗಿರುವವರು, நம்மை சுமந்து கொள்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವವರು, நம்மை ஏந்து கொள்கிறவர், ನಮ್ಮನ್ನು நம்மை ವಹಿಸಿಕೊಳ್ಳುವವರು, தாங்கிக் கொள்கிறவர். ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವವರು. பயப்படாது. ಭಯಪಡಬೇಡಿರಿ. ஏசாயா 41:10 சொல்கிறது, ಯೆಶಾಯನು 41:10 ಹೇಳುತ್ತದೆ, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே. யாரையா சொல்ல முடியும்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாயா? அப்படியே விழிக்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்குவேன். இப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். ಇಂತಹ ದೇವರು ನಮಗಿದ್ದಾರೆ. பயப்படாது என்று சொல்கிறார். ಭಯಪಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன கொள்ளை நோய் வரட்டும், ಎಂತಹ ಘೋರ ವ್ಯಾಧಿಗಳು ಬರಲಿ, என்ன அரசாங்கத்திலிருந்து என்ன மிரட்டல்கள் வரட்டும், ರಾಜಕಾರಣಿಗಳಿಂದ ಎಂತಹ ಒಂದು ಗದರಿಸುವಿಕೆ ನಮಗೆ ಬರಲಿ, இந்த உலகத்தில் எந்த மூலைಯಿಂದ எந்த பக்கம் என்ன நெருக்கம் வந்தாலும் வரட்டும், ಯಾವುದೇ ಮೂಲೆಯಿಂದ ನಮಗೆ ಎಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು ಉದ್ಭವವಾದರೂ கர்த்தர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். ಕರ್ತನೇ ನಮಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. நாம் வந்து தங்குகிற கண்மலையாயிருக்கிறார். ನಾವು ಬಂದು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವಂತಹ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾರೆ. எதற்கு பயப்படக்கூடாது. ಯಾವುದಕ್ಕೂ ನಾವು அவருடைய கண்கள் ಆತನ பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ಭೂಮಿ ಎಲ್ಲ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದೆ. நம்மை எப்பொழுது காண்கிறது. ನಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ಕಾಣುವಂತಹ நம்முடைய ದೇವರು. சத்தத்திற்கு செவி திறந்திருக்கிறது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಆತನ ಕಿವಿಗಳು நம்முடைய ತೆರೆದಿವೆ. ஜெபத்திற்கு அவர் கண்கள் திறந்து கவனிக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕಿವಿ ತೆರೆದು ಆತನು ಲಾಲಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡಿ, கலங்காதிருங்கள். ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಿ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಸಹ ಆಶೀರ್ವದಿಸು. ஜெபிப்போம், ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரೇ. ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ಕೃತಜ್ಞತೆಯೊಂದಿಗೆ ನಿಮಗೆ இந்த ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ಈ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர். ನೀವೇ ನಮಗೆ ಕೇಡವಾಗಿದ್ದೀರಾ. கண்கள் எங்களை ஆண்டவரே பூமியெல்லாம் உலாவி எங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಭೂಮಿಯೆಲ್ಲ ಸಂಚಾರ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದೆ. என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், எங்கள் சபையை சுற்றிலும், எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் அக்னி வேலி போட்டு காத்து வருகிறீர். ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಲೂ, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಸುತ್ತಲೂ, ನಮ್ಮ ಸಭೆಯವರನ್ನು, ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನು ಸುತ್ತಲೂ ನೀವು ಬೇಲಿ ಹಾಕಿ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದೀರಾ. எப்பொழுதும் எங்கள் தேசத்தையும் தேசத்தில் உள்ள எல்லா மக்களை பாதுகாத்து ಈಗಲೂ ನಮ್ಮ ದೇಶವನ್ನು, ದೇಶದಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಸಮಸ್ತ ಜನರನ್ನು இந்த ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. உலகத்தில் வந்திருக்கிற இந்த பயங்கர வியாதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது. ವಿಶ್ವದಲ್ಲೇ ಬಂದಿರುವಂತಹ ಭಯಂಕರವಾದ ವ್ಯಾಧಿ இன்னும் ஒரு சில தினங்களிலே அது விட்டு போக போகிறது. ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲೇ ನಿರ್ನಾಮವಾಗಿ ಹೋಗಲಿ. ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய சந்தோஷத்தை, பெரிய தைரியத்தை உண்டு பண்ண போகிறார். ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಹರ್ಷವನ್ನು, ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿದ್ದೀರಾ. பயப்படாதீங்க ಭಯಪಡಬೇಡಿ என்று சொன்னவர் ಹೇಗೆ ಎಂದು ಹೇಳಿ நம்மோடு இருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದೀರಾ. பயப்படாதீங்க. ಭಯಪಡಬೇಡಿ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷ சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.